ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? சண்டேல வந்துட்டு என்ன ஸ்பெஷலா எடுத்து சமைச்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் ப்ரோ, அதுவும் நான்வெஜ்லாம் கொஞ்சம் பெட்டராவே சமைப்பேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நாம இன்னைக்கு ஒரு புது ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை தான் பார்க்க போறோம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா சூஸ் பண்ணி போறோம் நினைக்கிறீங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் தான் கேக்குறாங்க. அதுவும் ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி மாதிரி. இதுவும் கொஞ்சம் ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி ஹிஸ்டாரிக்கல் டிராமா தான். அதே ஃபீலோட நீங்க வந்திருக்குது ஸ்வீட் டிராமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே அரசு வேலை எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் ஒரு பொண்ணு நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கா. அதே நேரம் அவங்க அப்பா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் அவரோட ஆட்களை யாரோ தாக்குற மாதிரி இருக்கு. அவரோட ஆட்களை மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொன்னு போடுறாங்க. யாரா அது அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒருத்தன் கொலவெறித்தனமா வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம சீரீஸோட ஹீரோ. நீயா நீ எதுக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சண்டை போடுற நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் வெளியில வரா. ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட அப்பா வெட்டி அந்த ரத்தம் போயிட்டு அவன் மேல படுது. அவ அப்படியே அங்க இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா ரத்த கலரியா இருக்கு. அசால்ட்டா ஹீரோனோட அப்பாவை கொண்டுட்டு அவரோட சேர்ல அசால்ட்டா உட்காந்துருக்கான். அவ அப்படியே பார்த்துட்டு போயிட்டு கதறிட்டு இருக்கா. அப்பா உங்களுக்கு என்னாச்சு? யார் இப்படி பண்ணுது அப்படின்ட்டு. யார் இப்படி பண்ணதா பண்ணிட்டு இங்க உட்காந்துருக்கிறது என்ன தெரியலையா? ஓ, நீதான் இவரோட பொண்ணோ? இறக்கமே இல்லாம எங்க அப்பாவை கொன்னிய. அவர் என்ன பண்ணாரு? அவர் நிறைய பண்ணிருக்காருமா. அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது. இப்போ நீ எனக்கு சொந்தமானவ அப்படிங்கும்போது அவரோட அப்பாவோட கத்தி எடுத்துட்டு உன்னை நான் கொல்றேன் அப்படின்னு கொல்ல போறா. அவன் சுண்டு வரால் அதை தட்டி விட்டு அப்படியே ஹீரோயினை வளைச்சு பிடிச்சி, ஓ உன்கிட்ட இருக்கிற வீரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா வீரத்தோட உன்னோட அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே தோல்ல தூக்கி போட்டு என்னை விடுறான்னு அவ கத்த கத்த, உனக்கு எனக்கு நாளைக்கு கல்யாணம், நீ ஒத்துக்கிட்டாலும் சரி நீ ஒத்துக்கலனாலும் சரி அப்படின்ட்டு ஹீரோட தோல்ல தூக்கி போட்டு அங்கிருந்து அவளை தூக்கிட்டு போயிடுறான். கட்டி போட்டு வச்சிருக்கான் கல்யாண ட்ரெஸ்ல. அவளால கத்தவும் முடியல, ஏன்னா வாயிலையும் திணி வச்சு அடிச்சிருக்கான். அப்ப அந்த ரூம்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. அவ ஹீரோ தான் வரான்னு நினைச்சிட்டு ரொம்ப பயப்படுறான். ஆனா வந்தது வந்துட்டு அவங்களோட கமாண்டரான ஜூகோ. அவரை பார்த்தோன்னே அவன் பயத்தை விட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறா. நீ எங்க போனீங்க? நம்ம அப்பாவுக்கு ஏன் இப்படி ஆச்சு? எதனால ஆச்சு? அவர் ஏதோ துரோகம் பண்ணிட்டாரு, சீட் பண்ணிட்டாரு. நம்ம அப்பா அப்படி பண்றவர் கிடையவே கிடையாது. அதெல்லாம் இப்ப இருக்கட்டும், நம்ம இப்ப தப்பிச்சே ஆகணும். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவனுக்கு வந்து டிங்டினுக்கு வந்துட்டு நியூஸ் கொடுங்க, என்னை காப்பாத்தா வர சொல்லுங்க. இப்போதைக்கு நான் இங்க இருந்து உன்னை வெளியில கூப்பிட்டு போதான் நான் பார்க்கணும். மத்த எதையுமே இங்க யோசிக்க முடியாது. நம்ம இடம் ஃபுல்லா அவங்க கையில போயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் அவங்களுக்கு தெரியாம எப்படியா எஸ்கேப் பண்ணி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவர் வெளியில வந்து நின்னா ஹீரோ முன்னாடி உட்காந்துருக்கான். ச இப்படி கல்யாணம் பொண்ண நைட் நேரத்துல கடத்திட்டு போறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்குதா? இங்க பாரு, நீ என்னதான் என் நாட்டை ஆக்கிரமிச்சிருந்தாலும் எங்களோட இளவரசி நீ ஆக்கிரமிக்க முடியாது. ஐயோ, உன் பொறுப்பு உணர்ச்சிக்கும் உன் கட்டமை உணர்ச்சிக்கும் ஒரு அளவு இல்லையா? உன்னோட உயிரை நீ காப்பாத்திக்கணும்னா நீ அவளை விட்டுட்டு நீ ஓடி போயிடு. ஓனா நான் விட்டுடுறேன். இல்ல, என் இளவரசியை நான் காப்பாத்தியே ஆவன்னா உன் உயிர் அப்புறம் என் கையில கிடையாது அப்படின்னு சுத்தி நிறைய பேர் அம்புற நிக்க வச்சு அந்த அளவு சீக்கிரம் போட்டு தள்ளுங்கடா, எனக்கு கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சு, நாளைக்கு காலையில அவளை கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஹீரோ. அப்படியே மிருகம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க விடுற அம்பு எல்லாத்தையும் அவர் தடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஏன்னா கமாண்டருங்கிறப்ப எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு இருக்கிறப்ப இது இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான்னா ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து அந்த அம்பு வர நேரத்துல அவர் மேல அதை தட்டி விடுறான். அப்படி தட்டி விட்டதால அவர் கொஞ்சம் திசை மாறுறாரு. அப்ப அவரோட காலில் ஒரு அம்பு தொலைச்சிருது. அப்படியே அவ ஹீரோயின் பயந்து போறா. இல்ல, அவளை கொன்றாத, உனக்கு என்ன, இப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது சம்மதிக்கிற, என் நாட்டு மக்களையும் அவங்களை துன்புறுத்ததை நிப்பாட்டுன்ட்டு கெஞ்சி கதறா. இது நல்லா இருக்கு, நீ கெஞ்சறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி, என்கிட்ட எதுவுமே நீ விளையாடலையே, உள்கூத்து எதுவும் இல்லையே. இல்ல, என் நாடே உன் கையில இருக்கும்பொழுது நான் என்ன பண்ண முடியும்? ஓ அப்படியா, அப்போ நம்ம வெட்டிங் பிளான இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்ட்டு அவளை ரூம்குள்ள கூப்பிட்டு போனோன்னு, அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்? சம்மதம். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு அவ கிட்ட நெருங்கி போறான். அவளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன விலகி போற, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னி அப்படின்னு அவன் நெருங்கி போறப்ப இன்னொரு பணிப்பெண் அங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் பதறி அடிச்சுட்டு போறான். யாரா அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு பேரு யோ. அந்த பொண்ணு பார்த்தோன்னே, நீங்க இந்த நாட்டை ஆக்கிரமிச்சதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் சரியா? இங்க பாரு, நான் பண்ண தப்புக்கு தான் இந்த தண்டனை கொடுத்துட்டு இருக்கோம், வேற எதுக்குமே நான் கொடுக்கவே கிடையாது. எதுக்கு இப்ப நீ என்ன வர சொன்னா? அதுவும் உங்களுக்கு ஆபத்துன்னு வர சொன்ன? எனக்கு ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, புதுசா கூப்பிட்டு வந்த உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க?
அவளா அவ ஒரு சூனியக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அப்படி கோவப்பட்டா உங்களுக்கு தான் ஆபத்து, உங்க ஹெல்த் தான் ஹீரோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படி அக்கறையா நடந்துக்கிறா. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஹீரோ சின்ன வயசா இருந்தப்ப கடத்திட்டு போயிட்டு அவன் கண்ணெல்லாம் எரியிற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க அவனை கடத்துறதுக்கு. அப்போ கடத்தின கூட்டத்துல கொண்டு போடும்போது அங்க ஒரு குட்டி பொண்ணுதான், ஏய் நீ சத்தம் போடாத, பயப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட கண்ணை ஊதி விட்டுருக்கா. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுங்கிற மாதிரி தான் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சைல்ட்ஹுட்ல இருந்து இந்த பொண்ணு இருக்கா போல, அதனால இவன் மேல ரொம்ப ரொம்ப அக்கறை. அதே நேரம் அங்க கட் பண்ணி ஹீரோனை அடுத்த நாள் காலையில காட்டினா மயக்கத்துல இருந்து ஏந்திரிக்கிறா. நைட்டு எதுவும் தப்பா எதுவும் நடக்கலையே அப்படின்ட்டு அவ வெளியில போக பார்க்கும்போது எல்லா கதையும் லாக் பண்ணி வச்சிருக்கா ஹீரோ. எப்படியாவது என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு நான் இன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அங்க இருக்கிற புறா கால்ல வந்துட்டு அந்த லெட்டர் மாதிரி எழுதி அனுப்புவாங்கல்ல, அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு புறா கால்ல எழுதி அனுப்புறா. ஆனா அவன் நினைச்ச டைரக்ஷன்ல அது போல மாத்தி வேற டைரக்ஷன்ல போறோன்னு அதை தேடிக்கிட்டு போறப்ப இந்த யோங்கிற பொண்ணோட எதர்ச்சியா மீட் பண்றா. ஓ நீங்க தான் அந்த பொண்ணா, அதுவும் இந்த நாட்டோட இளவரசியா, நீங்க யாரு? நான் வந்துட்டு இங்க ஒரு மருத்துவ பெண்ணா இருக்கேன், அதுவும் ஹீரோவுக்கு ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால இப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் மேல கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கா. ஏன்னா ஹீரோக்கு ஏதோ இந்த பொண்ணு மேல ஈர்ப்பு இருக்குன்ட்டு அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டு. சரி நீங்க பாருங்க அப்படின்ட்டு ஹீரோனுக்கு புறவை தேடி போறப்ப அங்க ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு ஹீரோனை பிடிச்சி இடிச்சு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி தள்ள போயிட்டு இருக்கா. அதே நேரம் அங்கிருந்து ஹீரோ வந்தோடனே அப்படியே அவளை பிடிச்சி இழுத்து என்னமோ ஹீரோயின் இடிச்சு தந்தா மாதிரி அவ அங்க சீனை கிரியேட் பண்ணிடுறா. ஹீரோ இதை பார்த்துட்டு இன்னும் செம்ம காண்டாயிரான் ஹீரோயின் மேல. ஆனா அவ பண்ணல, யோ பொண்ணுக்கு தான் என்ன ஆனாலும் ஹீரோ பதறி அடிச்சுட்டு ஓடுவானு. இன்னும் கடுப்பாயிட்டு என் மேல கோவனா என் மேல மட்டும் காட்டு, எனக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல காட்டின, நான் ஒன்னும் அப்படி பண்ணவே இல்லை, இவ தான் உங்களுக்கு ஏதோ தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி எனக்கு தோணுது, அவனை பத்தி குத்தம் சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் நல்லவா இல்லை அப்படின்ட்டு வழக்கம் போல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதை தேடிட்டு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப இல்ல நான் ஒன்னுத்தையும் தேடல, எதையுமே தேடல, நான் சும்மா தான் வந்துகிட்டு இருந்தேன். இல்லையே உன் கண்ணுல ஒரு பொய் தெரியுது அப்படின்னு முறைச்சுக்கிட்டே நிக்கும் பொழுது அங்க வந்துட்டு ஹீரோயின் நாட்டை சேர்ந்த ஒருத்தன் வாரான். அந்த புறாவை புடிச்சுக்கிட்டு உடனே இவன் போட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் சந்தோஷத்துல இருக்கா. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையானவன் தான். இந்த புறா தான் இவங்க அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்ட்டு ஹீரோ பக்கம் போய் நிக்கிறான். அவளுக்கே ஷாக்கு, நம்ம நாட்டுக்கே நீ துரோகம் பண்றியா அப்படின்ட்டு. பின்ன உனக்கெல்லாம் நல்லதா பண்ணுவாங்க, இந்த புறாவை வறுத்து திங்கலாமா இல்ல பொறிச்சு திங்கலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த லெட்டர் எடுத்து படிச்ச உடனே யார் அது டின் டின்? ஓ உன்னோட ஆசை காதலனா? இல்ல அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. உன்னை காப்பாத்த வருவான் தான் நீ அவளுக்கு நியூஸ் அனுப்புனியா? அந்த நியூஸை நீ அப்பயே அமுச்சு வை. அவன் இங்க உன்னை தேடி வரானும், உன் கண்ணு முன்னாடி அவனை நான் கொலை பண்ணோம். என்ன பொண்ணு நீ, என் கூட கல்யாணம் ஆக போது நீ இன்னொருத்தனுக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருக்கிற, இதெல்லாம் தப்பு இல்ல, நீ பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்ட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு அவ அப்பாவோட திங்ஸ் எல்லாம் அங்க எல்லாத்தையும் எரிக்க சொல்லியிருக்கான். அதையெல்லாம் பார்க்க அவளால தாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவனை நான் பார்த்ததே இல்லை, அதெல்லாம் எரிக்காதீங்க அப்படிங்கும்போது எப்படி வலிக்குது, அதே மாதிரிதான் எனக்கும் வலிக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இன்னொருத்தருக்கு லெட்டர் அனுப்பி என்னை காப்பாத்திட்டு போன்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? அது இல்லாம நீ கொஞ்சம் அசுத்தமாயிட்ட, அதனால உன்னை சுத்தம் பண்ணும் அப்படிங்கிறப்ப உன்னை விட கேவலமான அசுத்த படிஞ்சவ வேற எவனுமே இல்லை அப்படின்னு ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகுறப்ப அங்க குளிக்கிற இடம் மாதிரி இருக்கு, அதுல போய் ஹீரோயினை தள்ளிட்டு இதுல நீ குளிச்சுக்கிட்டே இருந்தா நீ சுத்தமாயிடுவ அப்படின்ட்டு என்னமோ தெரியலடி உன் லிப்ஸ் என்ன கிட்ட வா வா அப்படின்னு சொல்லுது அப்படின்ட்டு அவன் அப்படியே கழுத்தை பிடிச்சி ஒழுங்கா இனிமேல் யாருக்கும் நீங்க இந்த லெட்டர் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறப்ப நீ தாண்டா ரொம்ப அசுத்தமானவன், நீ தான் ஃபர்ஸ்ட் குளிக்கணும்ட்டு ஹீரோவை பிடிச்சி உள்ள இழுத்து விடுறா. அப்படியே ரெண்டு பேரும் ஷாக்கிங்ல இருக்கிறப்ப இவன் என்னதான் அழகா இருந்தாலும் இவன் மனசுக்குள்ள அசுத்தமா தான் இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இவ்வளவு கோவப்பட்டாலும் எல்லா விதத்துலயும் நீ அழகா தான் தெரியுது அப்படின்னு ஹீரோ ஹக் பண்ணும் பொழுது அவன் பிடிச்சி அவனை கடிச்சு வச்சிடுறா. இதுதான் உன்கிட்ட பிடிக்காத விஷயம், உன்னை எந்த நேரத்துலயும் நம்ப முடியல அப்படின்ட்டு ஒழுங்கா உன்னோட ரூமுக்கு நீயே போயிடு, இல்லன்னா உன்னோட கமாண்டர் இந்நேரம் பொட்டு தள்ளிடுவேன் பரவாயில்லையா அப்படிங்கிறப்ப அவளுக்கு வேற வழியே தெரியாம போயிட்டு அங்கேயே போற மறுபடியும் கத்தி கதறி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பா ஸ்தானத்துல இருந்த ஒருத்தரை நான் காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேற வழி தெரியல, நான் இங்கிருந்து எப்படியோ தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு அவ கண் கலங்கி அங்க கதறிட்டு இருக்கா. அதே நேரம் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு பண்ண எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு, உனக்காக நானே என் கையால ஒரு சூப் ரெடி பண்ணி வந்திருக்கேன், அதுவும் சிக்கன் சூப் சாப்பிடு அப்படிங்கிறப்ப அவன் ஹீரோனும் சரி இவ திருந்திட்டாலோ அன்னைக்கு இவ தானே தப்பு பண்ண அப்படின்னு நினைச்சு ஒரு நிமிஷம் அதை வாங்கி நம்பி குடிக்க போறா. ஹீரோயின் ஒரு பிளான் பண்றா,
இவன் மேல கை வச்சா அவன் பதறானே, இவளை வச்சு நாம இங்கிருந்து தப்பிச்சா என்ன அப்படின்ட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. அதே நேரம் குடி குடி அது ஒண்ணும் நார்மலான சூப் இல்லன்ட்டு இவ வெள்ளத்தனமா யோசிக்க, அவ என்ன பண்றானா அவ சூப் கொண்டு வந்த பவுல உடைச்சி அந்த பவுல்ல இருக்கிற பீஸ் எடுத்து இவ கழுத்துல கத்தி மாதிரி வச்சுட்டு போ போ, இங்க இருக்கிற யாரும் என்ன இப்ப தடுக்க கூடாது, நேரா அவன்கிட்டயே போ அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டே இவளை கொன்றுவேன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ முன்னாடி போய் நின்னு, இங்க பாரு உனக்கு பிடிச்சவள நான் கொன்றுவேன், ஒழுங்கு மரியாதை என்னோட கமாண்ட்ரி என்னையும் இங்க இருந்து விடுவிச்சு விடு அப்படிங்கிறப்ப, நான் தான் சொன்னல உன்னெல்லாம் இந்த அளவுக்கு கூட நம்ப முடியாது அப்படின்னு அவன் அசால்ட்டா உட்காந்து ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கான். என்ன இங்க இருந்து தப்பிக்க போறியா அப்படின்ட்டு அவன் கையில வச்சிருக்கிற ஒரு பவுல வச்சு இவ கையில இருக்கிற பீஸை தட்டி விட்டு அவளை அப்படியே வளைச்சு புடிச்சு, என் கிட்ட இருந்து நீ தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்சிடாத அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு, நீ ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருக்க, அதுவும் உன்னோட லிப்ஸ் நெருங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, உன்னை எப்படி வேணாலும் என்னால அடைய முடியும், ஆனா எனக்குன்னு ஒரு விதிமுறையை வச்சு நான் போயிட்டு இருக்கிறேன், தேவையில்லாம அதுக்கு களங்கம் படுத்திடாத அப்படின்ட்டு இருக்கப்ப, என்ன விடு 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 அப்படின்ட்டு ஹீரோக்கு இடுப்புல ஒரு பதக்கத்தை பாக்குறான். இந்த பதக்கம் இருந்தா அந்த ஜெயிலுக்குள்ள என்னாலையும் போக முடியும் அப்படின்னு அதை எப்படியாவது எடுக்கணும், இப்ப இவன் கிட்ட சமாதானம் ஆகி நம்ம உள்ள கூப்பிட்டு போனாதான் இவன் கிட்ட இருந்து அந்த பதக்கத்தை எடுக்க முடியும் அப்படின்னு, இல்ல நான் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நானே உங்களுக்கு பணிவிட பண்றேன் அப்படின்னு ஹீரோ உள்ள கூப்பிட்டு போறா. உள்ள கூப்பிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பதக்கத்தை தான் தேடுறா. ஆனா ஹீரோ, என்ன இன்னைக்கு நீ வித்தியாசமா இருக்க, எல்லா விதத்திலையும் வித்தியாசமா இருக்கியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன மிரட்டிக்கிட்டு இருந்த, இப்ப எனக்கு படியோல பண்ணுங்கிற, ஏதாவது நீ தனியா ஏதோ பிளான் போட்டிருக்கியா, ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடுறியா, இல்ல நானே உன் வாயிலிருந்து கக்க கிட்டுமா, ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அந்த பதக்கத்தை தேடிட்டு இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். உடனே அவளை முன்னாடி இழுத்து, நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த பதக்கத்தை அவன் கையில எடுத்து அது இங்க இருக்கு அப்படின்னு காட்டணும்னே ஹீரோனுக்கு ஷாக்கு. ஓ இதுதான் உன் பிளானா அப்படின்னு அவளை அப்படியே கீழே தள்ளி, நம்ம தான் 2 பேரும் புருஷம் முன்னாடி ஆக போறோமே, இனிமேல் ஏன் தனித்தனியா இருக்கணும், உன்னை நான் எடுத்துக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே அப்படிங்கும்போது, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அது எப்படி முறையாகும், என் இஷ்டம் இல்லாம என்ன தொடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு கொஞ்சம் அங்க உறுத்துது. சரி எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவன் எழுந்திருக்கும் போது அன்னைக்கு வந்து ஃபுல் மூன் டே, அவனுக்கே தெரியாம அவனுக்குள்ள ஒரு ஆக்ரோஷமான விஷயம் உருவாகுது. அதுல வந்துட்டு அவளை பிடிச்சி கிஸ்ஸா பண்ணிட்டு இருக்கான். அவ அதை வேண்டாம் வேண்டான்னு சொல்ல இவனோட கண்ட்ரோல் மீறியே அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கட்டத்துக்கு மேல அவனே ரியலைஸ் ஆகி, இதை நீ தான் பண்றியா, இப்படி நீ தான் பண்றியா, நான் என்ன பண்றேன், நீ தான் என் தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோன் கத்திட்டு இருக்கப்ப, ஹீரோ வந்துட்டு அவனோட பணியாளை கூப்பிட்டு இவளை கொண்டு போய் பத்திரமான ஒரு இடத்துல ஆட, எங்கேயாவது தப்பிச்சு போட போறா அப்படின்னு அவனோட சக்தி அங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கறது அவனுக்கே புரியல. போயிட்டு ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ரூம்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியும் அது அவளை தேடி வர்ற மாதிரியும் இருக்கு. அது யாருன்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது, இவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான டின்டின் தான். என்னோட புறாதான் நான் அனுப்பவே இல்லையே, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு ஹீரோன் கேக்குறப்ப, இல்ல என்னோட நாட்டுக்கு இந்த செய்தி வந்துச்சு, உன்னோட நாடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாக்கதான் வந்தேன். என்ன பாக்குறத விட இப்ப நம்ம கமாண்டரை காப்பாத்தி ஆகணும், அது இல்லாம அதுக்காக நான் ஒரு பிளான் போட்டா அது சொதப்பிடுச்சு. ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு பிளான் தோணுது அப்படின்னு. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கும் ஹீரோக்கும் பெருசா ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அவன் கண்டிப்பா இந்த நைட்டு வெளியில வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால நீ ஹீரோ மாதிரியே போயிட்டு அந்த செல்லுல போயிட்டு அவங்களை காப்பாத்திட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் ஒரு பிளான போடுறா. ஹீரோ மாதிரியே இவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையும் மாத்தி வெளியில கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் 2 காவலர்கிட்ட தான் செக் பண்றாங்க. அவங்களும் இவன் ஹீரோ தான் நம்பி ஏமாந்துடுறான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க போயிட்டு இருக்கும்போது இவங்க நாட்டுல இருந்தே சரி பண்ணாலும் இந்த புறாவை பிடிச்சு கொண்டாந்து கொடுத்தானே அவன் வந்துட்டு குறுக்க நிக்கிறான். ஆகா இவன் கண்ணுல நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப, உங்களுக்காக நான் திருமண பரிசு எதுவுமே கொடுக்கல, உங்க 2 பேத்துக்கும் சேர்த்து நான் திருமண பரிசு கொடுக்குறேன்ட்டு ஒரு புக்கை கொடுக்குறான். அவன் வந்துட்டு ஹீரோயின் சொல்றா, இவனை ஏதாவது பழி வாங்கியே ஆகணும், நீ பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இவனை இங்க சுத்த விடு அப்படின்னு. நைட்டு ஃபுல்லா இந்த இடத்தையும் நீ சுத்திட்டு இருக்கணும், எனக்கு கொடுத்த திருமண பரிசு வந்துட்டு கரெக்டா இல்ல அப்படின்ட்டு அவன் அந்த சுத்த விட்டுட்டு போயிடுறா. அவ எப்படியோ இவன் தான் ஹீரோயின் நம்ப வச்சு அந்த ஜெயில இந்த கமாண்டரையும் காப்பாத்திட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்துட்டு அந்த புறாவை பிடிச்சு கொடுத்தாலும் ஒருத்தன் அவன் அங்கேயே சுத்திட்டு இருக்கிறத பார்த்து, எதுக்கு இப்ப நீ சுத்திட்டு இருக்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு கல்யாண பரிசு கொடுக்க தெரியாம கொடுத்துட்டேன், நான் என்ன பண்றது, அதுக்காக என்ன நைட்ல இருந்து இப்படி சுத்த விட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆஹா சைத்தான் எதை ட்ரிக் பண்ணிட்டா போலயே, அவ எங்க அப்படின்னு தேட சொல்லு அப்படின்னு ஆளை விட்டு அனுப்பினோடனே அவனும் ஆளை காணோம், அது இல்லாம நம்ம ஜெயில இந்த கமாண்டரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே போற எல்லா வழியும் லாக் பண்ண சொல்லு,
எங்க போனாலும் அவங்க தப்பிக்க கூடாது, அவ எனக்கு வேணும் அப்படின்னு எல்லா படையும் ரெடி பண்ணி ஹீரோயினை பிடிக்க போலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோயின் ஜாலியா உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. நீ ஏதோ என்கிட்ட ஏதோ ட்ரிக் பண்றியா இல்ல பிளான் பண்றியா, எதுக்காக நீங்க இப்படி படையை கூட்டி வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, எதுக்காக உனக்கு தெரியவே தெரியாதா? தெரியவே தெரியாது. அப்படியா? அப்ப உண்மையிலேயே உனக்கு தெரியாது? சத்தியமா எனக்கு தெரியாது. கமாண்டரை காப்பாத்திட்ட அப்படிங்கிற எண்ணத்துல நீ ஊஞ்சல் அடிட்டு இருக்க. அவன் எங்க போனாலும் அவனை தேடி கொல்லுவ அப்படின்ட்டு ஹீரோ கிளம்பும் போது, நில்ல அப்படின்ட்டு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் அப்படின்னு இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறாங்க ஹீரோயின். நான் ஒண்ணுப்பா, சைனீஸ் டிராமால ஓவர் கிஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன பண்றது? லவ் பண்ணி கிஸ் பண்ணிட்டா பரவாயில்ல, எதிர்க்கு எதிரியே இவ்வளவு கிஸ் பண்ணிக்கிட்டா, அப்ப லவ் பண்ணா இன்னும் எவ்வளவு கிஸ் ஆகும்? பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டு அவ சாக்காயி அவ கையில இருந்த பவுல போட்டு உடைக்கிறா. எப்படி ஆகாம இருக்க முடியும்? இவ ஆல்ரெடி இவ மேல கடுப்புல இருக்கா, இழுத்து வச்சு வேற பச்சைக்கு அவன் முன்னாடி கொடுத்தா அவளுக்கு என்ன ஆகும்? ஹர்ட் ஆகுமா ஆகாதா? என்ன பிளான் பண்ணிருப்பானா, அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு அவரை கூட்டு போயிட்டு அவரோட ஹெல்த் நீ பாரு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒத்துக்கிறேன், அங்க என்ன நடந்தது, அப்போ எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் உன்னோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்ட்டு அவன் அங்க ஒரு பிளான போட்டுதான் இங்க வந்திருக்கிறா. அடுத்த நாள் வந்துட்டு இவதான் ஒத்துக்கிட்டால கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி ஆகுது. அவதான் ஹீரோக்கே ட்ரெஸ் பண்ணிடுறா. நீ ஏதோ எனக்கு ட்ரிக் வச்சு எனக்கு ஆப்பு வைக்க பாக்கல அப்படின்ட்டு மறுபடியும் ஹீரோயின்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அந்த விஷயத்த. இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா இருக்கிறத ஒரு ஓரமா உட்காந்து வயிறெறிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவ செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. இப்ப மேரேஜுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஆகுது. முதல்ல போயிட்டு அவங்க முன்னோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த இடத்துக்கு போறதுக்கு ரெண்டு பேரும் மேல ஸ்டெப்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டால, அவளை பார்த்து சிரிக்கிறா. என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை ஒழுங்கா கட்டல, அவ மேல ஏறி போகும்போதே அந்த ட்ரெஸ் அது கழண்டு விழணும், அதுல அவன் ஓமோட படணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இதை ஹீரோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ் கழட போற நேரத்துல அப்படியே திரும்பி எதையும் ஒழுங்காவே பண்ணிக்க மாட்டியா, என்ன கொல்லணும்னா கூட அதை பக்காவா பிளான் பண்ணி பண்ணும் அப்படின்ட்டு அந்த கவரை அவன் இறுக்கி கட்டணும்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. இவன் மேல என்ன இவ்வளவு நல்லது பண்றான், அதுவும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறான் அப்படின்ட்டு மேல போயிட்டு ஹீரோயினும் அந்த முன்னோர்களை வணங்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோனோட அப்பாவோட இலியூஷன் மாதிரி அங்க ஒண்ணு வருது. நான் தப்பு பண்ணிட்டேமா, உனக்கான கரெக்டான பர்சன் இவன் தான், இவனை கல்யாணம் மட்டும் இவன் லைஃப்ல சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னானு. பொய் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவ அந்த இல்யூஷனை பார்த்து ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாம் ஹீரோ பண்ண வேலை அப்படின்ட்டு. அப்படி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணது அவன் தான், அது பேசுறதும் அவன் தான் அப்படின்னு ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு அவன் பக்கத்துல போகும்போது, இங்க பாரு, உனக்கு எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கேயே உன் உரிமையை நான் எடுத்துக்க முடியும், இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது, என்ன இருந்தாலும் உங்க அப்பா பண்ணது தப்பு தானேங்கிறப்ப ரெண்டு பேரும் இப்படி அடிச்சிட்டு இருக்கிறத எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க சுத்தி இருக்கிற எல்லாமே. இப்ப ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்க நாட்டு முறைப்படி அந்த ட்ரிங்க் எடுத்து தரையில ஊத்தி அவங்க ஒரு விஷ் கேட்கிறோம், இல்லைன்னா ஏதாவது வேண்டிக்கிறோம், அந்த மாதிரி இந்த ட்ரிங்க் எடுத்து ரெண்டு பேரும் தலையில ஊத்துற நேரம் ஹீரோட கொடி வந்துட்டு தீப்பிடிச்சு எரியுது. அது தீப்பிடிச்சு எரியறது மட்டும் இல்லாம அது இவங்க முன்னாடி விழுந்து அவங்க சுத்தி நெருப்பா பறகுது. அங்க இருக்கிற எல்லாமே பயந்தடிச்சு ஓடுறாங்க. ஆனா ஹீரோவை பிடிச்சு கேட்கலாம், இது நீ பண்ண பிளானா, நான் பண்ண பிளானா இருந்தா நான் ஏன் இதுல மாட்ட போறேன், நீ ஒழுங்கா யோசிக்க மாட்டியா, இந்த டைம் கூட முட்டாளாதான் யோசிப்பியா, அப்பா இருந்திருந்தாருன்னா அவர் வாட்டர் சட்டி கொண்டவர், அவர் என்ன வந்து காப்பாத்திருப்பாரு இந்நேரம் அப்படிங்கிறப்ப அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஏன்னா சின்ன வயசுல ஒரு பொண்ணோட இவனை கொண்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு இதே வார்த்தையை தான் சொல்லியிருப்பா. அவ ஷாக் ஆயிட்டு இவதான் அவளா அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோ குழப்பத்துல இருக்க. அதே நேரம் இருக்கிற கட்டைகள்லாம் நெருப்பு பிடிச்சி அதுல ஒரு ஹீரோயின் மேல விழ வரப்ப அவளை வளைச்சு பிடிச்சி அந்த கட்டையை தன்னோட கையில தாங்கிக்கிட்டு அவளை உத்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த அளவுக்கு ஏன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா ரெண்டு பத்தியும் காப்பாத்திடுறாங்க. ஹீரோ மட்டும் அதை பத்தி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். அந்த வார்த்தை அதே வார்த்தை இவன் எப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அதே நேரம் என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க, உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா, நான் எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறப்ப அவன் ரெகுலரா சாப்பிட்ற ஒரு மருந்து மாதிரி அதை கொண்டாந்து கொடுக்குறா. அதை அவன் சாப்பிட்டுக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அந்த இடத்துல எப்படி தீ பத்துச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல போயிட்டு அவளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, யார் இதை பண்ணாங்க அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா ஹீரோ அங்கதான் வந்து நிற்கான். என்ன திருட்டுத்தனமா வேற ஏதோ பிளான் பண்றியா, இல்ல நீ பத்த வச்ச நெருப்பு என்ன பத்தாம விட்டுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அப்படிலாம் நான் ஒண்ணும் பண்ணல, இதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும், இதுல சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சாதான் என் அப்பாவை எதுக்காக நீ கொன்னங்கிறதையும் நான் கண்டுபிடிக்க முடியும், அதனாலதான் நான் இங்க வந்து தேடிட்டு இருக்கேன், மத்தபடியெல்லாம் உன்னை கொல்லணும்னா என் கையாலேயே கொன்னுடுவேன் அப்படிங்கும் போது அவ்வளவு திமிராடி உனக்கு அப்படின்ட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு போறப்ப ஒரு காத்து ஒண்ணு அடிச்சு அவன் கண்ணுல ஒரு தூசி விழுது. அதை பார்த்தோன்னே அந்த சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தப்ப அவ அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அவ கண்ணு எரியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்தப்ப
அப்படியே கையை வச்சு அசையாத அந்த கண்ணை அசைக்க விடாத அப்படின்ட்டு ஊதுரா. இதை பார்த்தோன்னே அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் இவதான் அவளோ அப்படின்ட்டு. கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோனை யாரும் அங்க தாக்க வராங்க. அப்படியே அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி உள்ள காட்டுக்குள்ள போறப்ப நிறைய பேர் மூங்கில வச்சு அட்டாக் பண்ண வராங்க. ஒருத்தன் சைட்ல வந்து அட்டாக் பண்ண வரப்ப அவன் எம்பி அவனை நெஞ்சிலே இறக்கி மரத்தோட மரமா வச்சு குத்திட்டு போயிடுறான் அந்த மூங்கிலோட. ஒருத்தன் வந்து அடிக்க வரப்ப அவன் கையில ஒரு டாட்டோ இருக்கிறத ஹீரோ பாத்துடுறான். ஆனா எந்த மாதிரி டாட்டோ, யாரு சம்பந்தப்பட்ட டாட்டோ அப்படிங்கறது அவனுக்கு குழப்பமாவே இருக்கு. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு குணம் ஆகலையே அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேட்டு இருக்கான். வந்தவங்க எல்லாம் ஹீரோனை அட்டாக் பண்ணதான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க நேரம் ஹீரோ பின்னாடி ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண வரான். அவனை கவனியா அப்படின்ட்டு இவ போய் குறுக்க போய் அந்த குத்தை இவ வாங்கிக்கிறா. கொஞ்சம் அவன் நெஞ்சில மூங்கில் இறங்கிடுச்சு. இருந்தாலும் ஹீரோ அவன் அடிச்சு போட்டுறான். இதை பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டான். நமக்காக இவ்வளவு உயிரை கொடுக்கவே ட்ரை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஷாக்ல பார்த்துட்டு இருந்தான். அதே ஃபீலோட நீங்க வந்திருக்கிறது ஸ்வீட் ட்ராமா. அந்த சேனலுக்கு புதுசா வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ ஹீரோனை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவன் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். என்ன உன்னோட எனிமிக்கே நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னை காப்பாத்தின அதுக்காக உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க. அது இல்லாம நீ என்னோட கியூட் ஸ்வீட் ஒய்ஃப் ஆச்சா? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, எப்பவுமே நீ என்னோட எனிமி தான். ஐயோ நீ இப்படி பாக்குறது கூட எனக்கு நீ லவ்வா பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், உடம்புல இருக்கிற அந்த குச்சியை நான் எடுத்தாகணும் அப்படின்ட்டு அவன் எடுக்காம இல்ல நீ என்னை தொடக்கூடாது, நான் புருஷமா அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப அப்போ நீ தொடவே கூடாது அப்படின்னா. ஆனா அவளோட இஷ்டம் எல்லாமே அவளை வெறுப்பேற்றுற மாதிரியே அந்த இதை எடுத்துடுறான். உள்ள இருக்கிற ஒரு பிசரை எடுத்துடுறான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் அவன் அசிஸ்டன்ட் வந்துட்டு அதை யார் பண்ணா என்ன அப்படின்னு தெரியல, எந்த ஸ்குவாட் பண்ணுச்சு அப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது அவங்க செம்ம ஸ்கில்டா இருந்தாங்க. அது இல்லாம அவங்க கையில ஒரு டேட்டோ இருந்தது, இன்னும் சுத்தி தான் அவங்க இருக்கணும், அதை போய் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இருந்தாலும் அவளுக்காக ஒரு மருந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோ. ஏன்னா இப்போ ஹீரோக்கு இன்னும் ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே நேரம் ஹீரோ வந்துட்டு அவளோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த காயத்துக்கு அவன் மருந்து போட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஷோல்டர் எல்லாம் பாஞ்சிருக்கு. அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் டப்புன்னு உள்ள வந்துடுறான் ஹீரோ. ஒரு மேனஸ் இல்ல, சென்ஸ் இல்ல, இதெல்லாம் எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு ஒருத்தர் பொண்ணு ரூமுக்குள்ள வர என்ன குசிப்பட ஜோதிகான்னு நினைப்பா? என் ஒய்ஃபு நான் ஒரு ரூமுக்குள்ள வர்றதுக்கு பர்மிஷன் கேட்டு வரணும், இதெல்லாம் அநியாயமா தெரியல. அது இருக்கட்டும், எதுக்கு இப்போ வந்த? இல்ல உன்னோட உடம்புல அந்த காய சீக்கிரம் சரியாகிறதுக்காக நான் ஒரு மருந்து எடுத்துட்டு வந்தேன். எனிமி மேல அக்கறையா? எனிமி மேலாம் அக்கறை இல்ல, என்னை காப்பாத்தினவங்க மேல அக்கறை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நீ இதை எடுத்துக்க போறியா இல்லையா? நான் அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். இதுல நீ ஏதாவது பாயசம் தடவி இருந்தா உனக்கெல்லாம் பாயசம் போட்டுதான் சாவடிக்கணும். நீ பார்க்க கூடாது, அதுவும் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க கூடாது. ஓ பார்க்க கூடாதா? அப்பதான் பார்க்கவே தோணும் அப்படின்ட்டு கிட்ட கிட்ட நெருங்கி போறான். அது இருந்துட்டு ரொம்ப பயப்படாத, இந்த மருந்து போட்டுக்கோ அப்படின்ட்டு ஹீரோ அங்கேயாவது கிளம்புற நேரம் இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து ஒருத்தைய பார்த்துட்டு இருக்காங்க. வேற யாருமே கிடையாது, ஹீரோட ஃப்ரெண்டு தான். எரியுது, வயிறு எரியுது. அங்க ஹீரோ போறப்ப அவன் போட்டிருக்கிற ஒரு துணி மாதிரி அது கீழே விழுந்துருது. அதை எடுத்து நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் வாஷ் பண்ணி அதை காய போட்டுட்டு இருக்கிறா. இவ்வளவு நேரம் எரிமின்னு சொல்லிட்டு திடீர்னு அவன் மேல என்ன அக்கறை? அவனோட ஃப்ரெண்ட் வந்துடுறான், ஜிங்ஜான் வந்துட்டான். அவன் வந்துட்டு நீ எப்படி இங்க வந்து அதுவும் இந்த இடத்துல வந்திருக்க? நைட்ல தானே நான் ஏதாவது நியூஸ் வந்து வர சொன்னேன். இல்ல நான் அபிஷியலா வந்திருக்கு அப்படிங்கும்போது அபிஷியலா வந்திருக்கியா? ஆமா, இங்க நடந்த விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நமக்கு மேல இருக்கவங்கள்ட்ட நம்ம ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி அந்த பொறுப்புல நான் வந்திருக்கேன். அப்ப ரெண்டு பேரும் தனியா போய் பேசுவோம் அப்படின்ட்டு அவனை கூட்டு போயிட்டு அவங்க அப்பா சாவை பத்தி எதுவும் தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கறான். இவன் வந்துட்டு இவள்கிட்ட கேட்கறான், நீ என்ன இங்க கேஷுவலா இருக்க, நீ எதையும் கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிறப்ப எந்த ஒரு இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, இங்க எல்லாமே பக்காவா இருக்கு. அதுவும் அந்த கொடூரம் இருக்கானே அவன் என்ன எங்கேயுமே போக விட மாட்டாங்கிறான். இங்க பேரு உன்னோட ஹெல்த்தை நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு இங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதுல பக்கத்துல ஹீரோ நின்றுட்டு இருக்கிறான். என் ஒய்ஃபு கூட நீ பேச நீ யாரு? இது இல்லாம அக்கறையா வேற ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்க யாருங்கிறப்ப இவர் தான் என்னோட பாலிய சிநேகிதன். ஓ அந்த அவரு தானே, சரி சரி. அது இல்லாம நீங்க வந்துட்டு என்னை பார்க்க வந்தா என்னோட மெயின் ஹாலுக்குள்ள வரணும், தேவையில்லாம என் ஒய்ஃப் இருக்கிற ரூமுக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நீங்க ரொம்ப அங்க அத்துமீறி நடந்துட்டு இருக்கீங்களா? அதை நான் தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கேன். ஓ உளவு பார்க்க வந்திருக்கீங்க அப்படிதானே சொல்ல வரீங்க? தேநீர் குடிங்கன்ட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த தேநீரை கொடுக்கும்போது ஹீரோ அதை தட்டி அசிங்கப்படுத்தி விட்டுறான். செம்ம கடுப்பாயிட்டு என்ன பார்க்கணும்னா நீங்க மெயின் ஹாலுக்கு தான் போகணும் அப்படின்னு அவனை வெளியில அனுப்பிச்சுட்டு, ஓ உன்னோட பாடியை சிநேகிதன் கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ கோவமாகி போறப்ப அவளை இழுத்து என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவன் எவ்வளவு கைண்டானவன், எவ்வளவு கேரிங் ஆனவன் தெரியுமா? உங்களை மாதிரிலாம் உனக்கு கொடூரத்தனமானவன் இல்லை அப்படிங்கும்போது என்ன அப்படி சொல்லாத அப்படின்ட்டு மறுபடியும் ஹீரோ ஒரு மாதிரி ரகடா மாறுறான். அப்படி மாறிட்டே இருக்கும் பொழுது அவளை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிடுறான்.
அதுவும் அவ இஷ்டம் எல்லாமே கிஸ் பண்றான். இத ஒரு ஆள் வெளியில ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் தான் உள்ள இருக்காங்களா என்னன்னு தெரியாமையே இது ஏதோ சதி வேலை பண்ணுது அங்க இருக்கிற பணியாள் ஒண்ணு. ஹீரோ ரக டைப்பா போயிட்டு ஹீரோனை வம்படியா புடிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அது எல்லாமே பண்றான். ஆனா அவனோட கண்ட்ரோல்ல பண்ணவே இல்லை. அது ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் மீறி அவளோட கழுத்துல கடிச்சு வைக்கிறான். இவனும் கடிச்சு வச்சாதானே ஹீரோவை. கட்டத்துக்கு மேல ஹீரோவை தடுக்கிறத நிப்பாட்டி அவன் நார்மல் ஆகும் போதுதான் அவனுக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது. அதே நேரம் அந்த பனிப்பெண் வந்துட்டு என்ன பண்ணிருக்கானா இவங்க 2 பேத்தையும் உள்ள வச்சு பூட்டிட்டு அந்த சாவியை கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ட கொடுக்குறா. அவளோட பிளான் என்னன்னா இப்ப ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டோட தானே அவங்க உள்ள இருந்தா, அதனால அங்க பூட்டி வச்சுட்டு ஹீரோட்ட போய் போட்டு கொடுத்து இவங்க 2 பேத்துக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்க ஹீரோட்ட இருந்து இவளை பிரிக்கிறது தான் பிளானு. ஆனா அங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த பனிப்பெண் வந்துட்டு ஹீரோ இருந்தது அவன் இருந்ததா நினைச்சுக்கிட்டு லாக் பண்ணி கொண்டு சாவி அங்க கொடுத்துட்டா. அதே நேரம் ஹீரோவை காட்டினா அவனுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வந்துட்டு அவனுக்கு அவனே அவன் சக்தி யூஸ் பண்ணி தாக்கிக்கிறான். அப்பதான் அவன் கண்ட்ரோல் ஆகுறான். அப்படி ஆகிட்டு இருக்கும்போதே அவன் வாயில இருந்து பிளட் வருது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்துட்டு நீ நார்மலா தானே இருக்குங்கும் போது இல்ல நீ போ, இங்க இருந்து போ, இல்லன்னா நான் அவனை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவரோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து வரும்போது இவன் வெளியில நிக்கிறான். அப்ப உள்ள இருக்கிறது யாரோ அப்படின்ட்டு அப்பதான் அவளுக்கும் புரிய வருது உள்ள ஹீரோ தான் இருக்கான். இப்ப நம்ம போய் திறந்தா நம்ம லாக் ஆயிரும் அப்படின்ட்டு அவன் ஏதோ பிளான் பண்றான். அதே நேரம் ஹீரோயின் வந்துட்டு அவன் பிளட்டை வந்து தொட்டு பார்த்துட்டு என்னாச்சு உன்னோட சக்தி ஏன் உனக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்க, நீ எதுனாலே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ அப்பிட்டா இருக்க, என்ன ஒரு விஷயம் சொல்லுன்னு இருக்கப்பயே கதவு லாக் ஆயிருக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு. அவனை கழுத்தை பிடிச்சு நிறுத்தி அப்ப நீ தான் இங்க லாக் பண்ணி வச்சியா, நீ தான் எனக்கு இப்படி ஆவதுக்கு காரணம் அப்படிங்கிறப்ப நான் ஒண்ணும் இல்ல உன்னோட ஃப்ரெண்டு தான் கீ கொடுத்து இங்க ஓபன் பண்ண சொன்னா, அவ தான் எல்லா சதிக்கும் காரணம், முதல்ல எது உண்மை எது பொய் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, ரொம்ப மிருகத்தனமா தான் நடந்துட்டு இருக்காத, நான் வரேன் அப்படின்ட்டு ஹீரோன்ட்டு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோக்கு தன்னோட ஃப்ரெண்ட் இப்படி பண்ணாலேன்னு சமமா கடுப்புல உட்காந்துருக்கான். அதே நேரம் அவ சரி நம்ம மாட்டிக்கிட்டா இனிமேல் சரணடைஞ்சாதான் நம்மளை காப்பாத்திக்க முடியும் அப்படின்ட்டு அவ போயிட்டு காலில் விழுந்து கதறா, என்னை மன்னிச்சிரு, நீ ஏன் இப்படி பண்ண, அவ வந்து உன்னோட எனிமியோட பொண்ணு, நீ அவ மேல அக்கறை காட்டுறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அப்படி பண்ண, அவ உன்னை கொல்ல என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவா, நீ எப்பவும் பத்திரமா இருக்கணும், என் ஃப்ரெண்டை நான் சேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ண அப்படின்ட்டு அவ சொல்லும் போது ஹீரோவு ஆமா அவ என் எனிமியோட பொண்ணு, நான் அவ மேல என் பரிதாபம் காட்டணும் அப்படின்ட்டு அவன் வெளியில போறப்ப ஹீரோவோட ஒரு துணி மாதிரி அங்க மிஸ் ஆகி விழுந்திருக்கலாம். அவன் மருந்து கொடுக்க போறப்ப அந்த துணியை துவைச்சு அழகா மடிச்சு வச்சுட்டு இருக்கா. அவன் அப்படியே பார்த்து அவளை ரசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவளுக்கு அந்த என்ன தோணிடுது, என்ன இருந்தாலும் எனிமி தானே அப்படின்ட்டு. அதே நேரம் ஹீரோயினும் அதை அப்படியே தொடச்சு வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்கு நான் அவனோட ட்ரெஸ் இப்ப நான் வாஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன், என்ன இருந்தாலும் அவன் என்ன கொடுமைப்படுத்துறான், எங்க அப்பாவை கொண்டு இருக்கான், இது என்ன ஃபீல் எனக்கு ஏன் இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் ஃபீல் எட்டி பாக்குது. அதனால காலையில அந்த துணியை போயிட்டு ஹீரோட்ட கொண்டு கொடுக்குறப்ப அவர் இருந்துட்டு வேணாம் இதுக்குள்ள ஏதாவது நீ விஷம் வச்சு அதுல நான் செத்து எதுக்கு உன்னெல்லாம் நம்ப முடியாது, என்ன இருந்தாலும் நீ எனிமி, உனக்கெல்லாம் ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து கொடுத்தான் பாரு, எனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும் அப்படின்ட்டு அவ செம்ம கடுப்பாயிட்டு போயிட்டு அவனோட கபோர்ட்ல போயிட்டு அதை வைக்கலான்னு போறா. அப்படி அதை வைக்கலான்னு போறப்ப அங்க ஒரு பொடி மாதிரி இருக்கு. அந்த பொடியோட வாசனை எடுத்து மோந்து பார்த்தோன்னே இந்த வாசனை அப்படின்ட்டு அவ யோசிக்கும் போது ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க அப்பாவை கொண்டு இருப்பான்ல, அப்ப அங்க இருந்த வாசனையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அதுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறா. அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க அப்ப அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. யாருமே இல்ல, ஹீரோ தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ நல்ல மாதிரி பேசினா இங்க வந்து ஏர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க, அதாவது இந்த சிட்டியோட லார்டோட ரூம் ரொம்ப டஸ்டா இருந்துச்சு, அதனால நான் என்ன இருந்தாலும் உங்களுக்கு அடிமை தானே, அதான் சுத்தம் பண்ண வந்தேன், இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கு, நம்ப முடியாது, ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கு. அதே நேரம் அவன் அங்க இருந்து போயிட்டு அங்க இருக்கிற மருந்து எல்லாத்தையும் எடுத்து மோந்து பாக்குறா. இதுல எதுவுமே அதோட ஸ்மெல் வரவே இல்லையே அப்படின்ட்டு சரி இதை பத்தி நான் நூலகத்துல போய் படிப்போம் அப்படின்னு நூலகத்தை போயிட்டு புக்கு மேல புக்கா தேடி பாக்குறான். அந்த புக்கு கிடைக்கல. ஒரு கட்டத்து மேல அந்த புக்கு கிடைச்சிருது. அதை எடுத்துட்டு கிளம்பும் போது யாரும் அங்க வர மாதிரி இருக்கு. இவன் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா. அந்த ஒளிஞ்ச நேரத்துல இவனோட வெயிட் தாங்க முடியாம அந்த கபோர்டு அப்படி கீழே விட போற நேரத்துல கரெக்டா வந்து பிடிக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ தான். என்ன இங்க நீ பண்ற, இல்ல ரொம்ப போர் அடிச்சுது அதனால புக்கு படிக்கலான்னு வந்தேன், ஆத்தியா கூட நானும் படிச்சு பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த புக்கை அவன் பிடிக்கிட்டோன்னு சரி நான் எந்த வெளியில போறேன் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஆனா வெளியில ஒளிஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் அந்த புக்கை பார்த்து ஷாக் ஆயிட்டு இனிமேல் இந்த புக்கை கண்ணில் கிடைக்கவே கூடாது அப்படின்ட்டு அந்த புக்கை எரிக்கிறத இவ வெளியில நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. இந்த பொடியில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அந்த பொடியை வந்துட்டு திருப்பில கொட்டி அதை வந்து ஹீரோ சுவாசிக்கிற மாதிரி பண்றா. அவன் முகத்தை மூடிக்கிட்டே, அதுவும் அவனுக்கு தெரியாம
அங்க அந்த பவம் அவனுக்கு ஏறினோடனே அவன் டென்ஷன் ஆகுறானா இல்ல ரகட் பாயா மாறுறானே தெரியல. அங்க யாரோ ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சென்ஸ் பண்ணி அப்படியே கத்தி எடுத்துட்டு வெட்ட வரும்பொழுது அது ஹீரோயின் தான் தெரிஞ்சு ஒரு லுக்கு விடுவோம் பாருங்க, செம்மையா இருக்கும். நீங்க வேணும்னா சொல்லுங்க, அதை நான் ஸ்டேட்டஸா மேக் பண்ணி ஒரு பாட்டோட போட்டு விடுறேன். இவனும் அப்படியே ஸ்டாக் ஆகிட்டு அவனும் எதுவும் சொல்ல இவனும் வெளியில வரும்போது தெரியுது அப்போ அவனோட கண்ட்ரோல்ல அவன் இல்லாம தான் எல்லாமே பண்ணியிருக்கானா இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, அந்த பொடியை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதை புறா மூலமா அங்க யாருக்கோ தகவல் அனுப்புறா. வேற யாருக்கா இருக்கும், அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்காக தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில அந்த ஹீரோ நாட்டுல இருக்க எல்லாமே ஒரு டிசீஸால அட்டாக் ஆகுறாங்க. அவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க. அது ஒருத்தம்லாம் போயிட்டு வேணும்னே போயிட்டு ஒரு இடத்துல தலையில இடிச்சுக்கிட்டு எல்லாம் அவன் இறந்து போறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற மொத்த மெடிக்கல் டீமையும் கொண்டு வராங்க. பரவாயில்ல, கைப்பற்ற நாட்டு மேலேயும் இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே அப்படின்ட்டு ஹீரோ நாட்டுல இருந்து அங்க சொம்பா மாறினால ஒருத்த அவன் வந்து ஹீரோவை புகழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அங்க ஹீரோன்னு இருக்கிறான். மத்த எல்லாருமே இது என்ன காரணம், எதனால இப்படி மாறினாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி குழந்தை ஒரு ஃபேன் எடுத்துட்டு ஒடியாருது. அதாவது நம்ம சின்ன வயசுல காத்தாடி மாதிரி வச்சு செஞ்சு விளாண்டுட்டு போல எங்க தாத்தா தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த பனைமட்டையில முள்ள குத்தி அதை சோளட்டக்கையில வச்சு அவர் காத்தாடி செஞ்சு கொடுத்துருக்காரு. உங்க லைஃப்லயும் அப்படி ஒரு சம்பவம் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்துட்டு ஹீரோ மேல இடிச்சு விழுந்தோடனே அந்த குழந்தை ஏன் இதை உடைச்சிட்டான் இவன் உடைச்சிட்டான் அப்படிங்கிறப்ப அவன் கீழே வந்து உட்காந்து அந்த குழந்தைகிட்ட இந்த சின்ன தடங்களுக்கே நீ உடஞ்சு போகாத, வாழ்க்கையில நீ ரொம்ப பட வேண்டியது இருக்கும். நீ எப்ப ஒரு விஷயத்துல உடஞ்சு போறியோ அங்கதான் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆவ. அதுவும் நீ ஒரு பொண்ணு, உன் வாழ்க்கையில நீ இதை விட இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இது ஒரு சின்ன காத்தாடி தானே அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு அந்த காத்தாடியை சரி பண்ணி அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு இப்போ இது முடிஞ்சுதா, என்ன மாதிரி நிறைய பேர் உன் லைஃப்ல உன்னை பிரேக் பண்ண வருவாங்க, நீ அப்பெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத ஹீரோ நாங்க நோட் பண்றா. இவர் அரக்கனுக்குள்ள இவ்வளவு ஒரு அன்பான முகமா அப்படிங்கிற மாதிரி அவ சாக்காய் பார்த்துட்டு இருக்கா. நேரம் ஹீரோ வந்துட்டு ஹீரோ நோட் பண்றான். அவ பார்க்காதப்ப என்ன இவ்வளவு அன்பா நடந்துக்கிறா, இவ்வளவு எல்லாத்தையும் ஒரு அக்கறையா கவனிச்சுக்கிறா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு டைமிங்ல அவங்கள ரசிச்சுக்கிறாங்க. அதுவும் தெரியாம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்னொரு ஜீவன் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வயிறு எரியுது. இதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். இவங்க ரெண்டு பேரோட காதல் அதிகமாயிட்டே போகுது. எனிமிங்கிறத மறந்து ஒருவேளை இடத்துக்கு இவ வந்துருவாளோ. சொம்பு தூக்கி இருக்கான்ல அவன் வந்து ஒரு ட்ரிங்க கொடுக்குறான். இங்க இருக்கிற மக்கள் உங்களுக்காக கொடுத்தாங்க அப்படின்ட்டு அதான் அவன் குடிச்சோன்னு அவன் மயக்கம் போட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி விழுந்துடுறான். அப்படி எல்லாருமே பயந்து போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கிறா. ஹீரோயின் வந்தனே என்னோட புருஷனை நான் பார்த்துப்பேன், இங்க யாரும் அவனை பார்த்துக்க தேவையில்லை அப்படிங்கிறப்ப நீ என்ன இருந்தாலும் ஒரு எனிமி, உன்னால கூட இப்படி ஆயிருக்கலாம்ல, அதுவும் உங்க நாட்டு மக்களை வச்சு நீயே பண்ணிருப்பல்ல, உன்னோட கற்பனை கதவெல்லாம் நீ மூடிக்கோ, நான் என்னோட வேலையை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்திலேயே அவன் உட்காந்து நைட்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கா. அவனை கவனிச்சிட்டு இருக்கிறான். அவனை தொட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ டபுக்குன்னு முழிச்சு அவளை இழுத்து போட்டு இவன் வழக்கம் போல ஏறி ஒம்பிழுத்துட்டு இருக்கிறான். அவ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே அவன் நார்மல் ஆகிட்டு என்ன என்ன அப்படின்னுட்டு இருக்கான். ஒன்னு இருந்துட்டு அவ இருந்துட்டு உன்னெல்லாம் ஒரு பொண்ணு பார்க்க வரணும்னா பயத்தோட தான் வரணும் போல, ஆமா ஆமா உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் பக்கத்துல இருந்தா நான் பயந்துகிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நீ சீக்கிரம் எங்கிறது போயிட அப்படின்ட்டு அவ ஹீரோ வந்துட்டு டெம்ட் ஆகி சொல்றப்ப அவ செம்ம கடுப்பாயிட்டு கிளம்ப பாக்குறா. உடனே அவன் கையை புடிச்சு இழுத்து இங்கே நீ இருக்கலாம், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஆமா ஆமா உன்னை பார்த்துதான் பல பேர் பயப்படணும், பாய்சன் கொடுத்தா கூட சாக மாட்ட போல, என்னோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங் பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு ஒரு கியூட் மூமெண்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கதான் இருக்க போறேன்னா நான் திரும்பியே படுத்துக்கிறேன், எனக்கு அது பிரச்சனையாகும் அப்படின்ட்டு அவன் டபுள் மீனிங்ல தான் பேசிட்டு போறான். அவன் கோவப்படாம அவளை கேர் பண்ணிக்கிறதுக்காக அவன் அங்கேயே தான் இருக்கா. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா டீம்ல இருந்து ஹீரோ டீமுக்கு மாறாலும் வரதான் அவன் வந்துட்டு நீங்க கொடுத்த ட்ரிங்க்ல தான் லாடுக்கு இப்படி ஆச்சு, யாரு என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாரையும் தண்டிப்பா அப்படிங்கிறப்ப நாங்களே நோய் வாய்ப்பட்டு கிடக்குறோம், இதுல அவருக்கு வேற நாங்க என்ன பண்ண போறோம், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியல அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட பழைய இளவரசி தான், அவ சாபம் பெற்றவ தான், அவளாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவளை வெளியில வர சொல்லுங்க, நாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லா மக்களையும் ஹீரோயினுக்கு எதிராக இவ தூண்டி விட்டுட்டு இருக்கிறா. இவனோட வேலையே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு போல, இந்த அளவுக்கு இது விஷம் வச்சதா. நாள் காலையில ஹீரோ எழுந்தோடனே பக்கத்துல ஹீரோயின் இருக்கா அப்படின்ட்டு
நீ இவ்வளவு நேரம் எனக்காக இங்கேயே இருந்தியா அப்படின்ட்டு அவ தலையை தரையை கொடுக்கும் பொழுது எழுந்து பார்த்தா அது ஹீரோவோட ஃப்ரெண்டு. நீ எங்க பண்ற, அவன் எங்க அப்படின்ட்டு அது வந்துட்டு அவன் மழுப்பும் போது ஒழுங்கா சொல்லு அப்படின்ட்டு அவன் மிரட்டுற நேரம் ஹீரோயினை யாரோ கடத்திட்டு போறாங்க. இது அவளோட பிளானா இல்ல வேற யாராவது இப்படி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. அங்க இருந்து அவ எஸ்கேப் ஆகி போறப்ப அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவன் வந்துட்டு என்னை விட்டுருங்கிறப்ப உன்னை கடத்திட்டு போலான்னு தான் மட்டும் நினைச்சோம், ஆனா நீ இவ்வளவு அழகா இருப்பன்னு தெரியல, அதனால உன்னை அனுபவிச்சுட்டு போலான்னு இருக்கோம் அப்படின்னு அங்க ஒருத்தன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரெஸ்ஸை கரெக்டா நேரத்துல கரெக்டா இன்னொரு குச்சி வந்து அவன் மூஞ்சிலேயே பேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோங்க மாசா என்ட்ரி கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்குலாம் ஷாக்கு. அவளுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அங்க வந்தவங்க போட்டு புரட்டி எடுத்துட்டு பக்கத்துல வந்துட்டு அவ பயந்த விஷயத்த பார்த்துட்டு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ற அந்த நேரம் 2 பேத்துக்குள்ளேயும் அவ்வளவு ஹை கான்டாக்ட்ல லவ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்க. அப்படியே அவன் பார்த்துக்கிட்டே இருக்க நேரத்துல சரி வா போகலாம் டைம் ஆச்சு அப்படின்ட்டு குதிரையில ஏத்திட்டு போயிட்டு இருக்கான். நான் உன்னை காப்பாத்தா வந்தேன்னு நீ என் மேல அக்கறலாம் ஒன்னும் பட வேணாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரிதான் சொல்றான். உடனே அப்போதான் புரியுது. உடனே அவங்க 2 பேரும் ஒன்னாதான் கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதை சொன்னோன்னே என்ன இருந்தாலும் அவன் எனிமி அப்படின்ட்டு கையை நவுத்தி வச்சுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மைண்டு மாறுது, ரெக்கார்டா மாறிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு முழு நிலவு. அதனால என்ன பண்றானா, நான் மாறிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ற, நீ குதிரையோட போ அப்படிங்கிறப்ப இல்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேங்கிறப்ப அவன் மட்டும் கீழே இறங்கிட்டு விசில் அடிச்சு குதிரையை முன்னாடி அனுப்பிச்சு வச்சிடறான். அவன் ஒரேடியா அந்த கண்ட்ரோலை மீறி அவன் ஒரு மாறிட்டு இருப்பா. அவனோட சக்தியை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா ஹீரோயின் போயிட்டா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவ குதிரையை திருப்பிக்கிட்டு இவனுக்காக வருவா பாருங்க. அந்த நேரத்துல அப்படியே ஹீரோ ஒரு மாதிரி ஒட்டஞ்சிருவான். என்னடா இவ என்ன பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி. நான் இங்க இருந்து போக தானே சொன்னேன், ஏன் இப்படி பண்ண, உன்னை இப்படி பாதியில விட்டு போக என்னால முடியாது, உன் உடம்பு ஏன் இவ்வளவு கோல்டா இருக்கு அப்படின்ட்டு அவன் அங்க இருந்துட்டு பார்க்கும்போது சுத்தி காடா இருக்கு. அது இல்லாம அங்க சத்தம்லாம் கரடி சத்தம் நரி சத்தம்லாம் கேட்குது. இங்கேயே நாம இருந்தா நம்ம 2 பேருமே உயிர் பழைக்க முடியாது அப்படின்ட்டு அவனை தனியா ஒரு குகைக்குள்ள கூட்டு போறான். அவன் இன்னும் அக்ரெசிவா மாறிட்டு அவளை இறுக்கமா கட்டி பிடிச்சு அவளை கட்டிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த அளவுக்கு அக்ரெசிவா மாறுறான். ஆனா அந்த வலியும் தாங்கிட்டு இருக்கும்போது அவனோட சுயநலம் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து ஒரு மாதிரி அவனோட பாடி ரொம்ப கோல்ட் ஆகிடுது. அவன் ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு அவ ஏதாவது பண்ணி அந்த கோல்டை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. நெருப்பு மூட்டுறா. இப்பயும் அந்த கோல்டுனஸ் அவனுக்கு குறையவே இல்லை. இப்படியே விட்டா அவன் இறந்துருவான் அப்படிங்கிற தன்னைத்தானே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்றா. வேற எதுவுமே அவளுக்கு இப்ப தோணல. அவன் காப்பாத்திருக்கான், அவனை நான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் கழட்டி அவன் மேலேயே போட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே இவ ட்ரெஸ் இல்லாம போயிட்டு 2 பேரும் இறுக்கி கட்டி பிடிச்சி அப்படியே ஒன்னா தூங்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் ரெக்கவர் ஆகி எழுந்து பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்துல இருக்கா. அப்படி பக்கத்துல இருக்கிற நேரம் வந்துட்டு அவனும் கண்ணை முழிச்சு நீ எழுந்துட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஹீரோ மேல படுத்திருக்கா, அதுவும் அவனை இறுக்கி பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. 2 பேருமே நர்வஸ் ஆகி எழுந்து உட்காந்துட்டு நீ இதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேணாம், இது ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், மற்றபடி பர்சனல் ஃபீலிங்லாம் எதுவும் இல்லை. ஆமா சூப்பரா சொன்னேன், நானும் இதை தான் சொல்ல நினைச்சேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல 2 பேரும் ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு அவனோட ட்ரெஸ் எடுத்து மாட்டவே முடியல. அந்த ட்ரெஸ் இங்க இருக்கு அப்படின்ட்டு அந்த நர்வஸ்ல அவனால எதுவுமே கரெக்டா பண்ண முடியல. உடனே கொடு அப்படின்னு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆன, என்ன ப்ராப்ளம், இல்ல ஃபுல் மூன் வரும்போதெல்லாம் நான் இப்படி ஆயிடுவேன், என்னைய நானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க, அதனாலதான் இப்படி மாறி இருக்கு அப்படிங்கும்போது ஆமா நான் ஒரு வித்தையை கத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ பண்ணேன், அதை பண்ணி நீ அதை கத்துக்கிட்டு நீ இதுல என்ன பண்ண போற, எல்லா சாக்ரிஃபைஸும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று இழந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றப்ப எதையும் இழந்து ஒரு விஷயத்த பெறும்பொழுது அதுல நமக்கு முழு சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு ஹீரோவையே குத்தி காட்டுறான். அவன் செம்ம கடுப்பாயிட்டு, ஆமா எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, என்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட ஃபியூச்சரை பத்தி நீ யோசிச்சிருக்கியா? நான் நிறைய யோசிச்சிருக்கேன், எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும், ரொம்ப கேரா இருக்கணும், அது இல்லாம இங்க இருக்கு பாத்தி அந்த மின்மினி பூச்சிகள், அது மாதிரி நான் என்னோட லைஃப் அழகா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்ன பண்றது ஒரு கொடூரம் கையில மாட்டிக்கிட்டு இப்படியாவும் நான் யோசிக்கிறேன் இல்லைங்கிறப்ப அங்க கட்டுப்பாயிட்டு அங்க இருக்கிற கயிறை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். நிறுத்து அப்படின்ட்டு அவன் மறுபடியும் கேட்கிறா, உன்னோட லைஃப் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், என்னோட லைஃப் எப்பவுமே டார்க்னஸா தான் இருக்கும், நீ சொன்னல இந்த மின்மினி பூச்சிகள் மாதிரி ரசிச்சு வாழணும் அப்படின்ட்டு,
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ங்கிறது இந்த இருட்டுக்குள்ள இந்த மின்மணி பூச்சி தெரிகிற மாதிரி தான். அவ்வளவு சந்தோஷத்தை கூட நான் அனுபவிச்சது இல்லை அப்படின்ட்டு சரி என்ன கட்டி பிடிச்சது என்ன ஹீட் பண்ணது எல்லாம் ஒரு மருத்துவ நேரத்துல மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ சொல்றப்ப ஆமா ஆமா அப்படிங்கிற ஹீரோயினு டீப்பா வழக்கம் போல 2 பேரும் உட்காந்து கோயிலுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு கரெக்டா காப்பாத்த வந்துடுறான். என்ன உனக்கு எதுவும் ஆகலையே, உன்னை நான் பத்தி ரொம்ப கவலைப்பட்டேன். அக்கறையா பேச பேச ஹீரோக்கு இங்க பத்திக்கிட்டு எரியுது. அக்கறைப்பட்டானா கவலைப்பட்டானா, சண்டை போடும்போது எங்க இருந்தாராம் காப்பாத்தாயா வரல அப்படின்னு ஹீரோ ஒம்பழுத்திட்டு இருக்கிறான். 2 பேருமே சண்டை போட போறப்ப நிறுத்துங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் போயிட்டு ஹீரோ தலகாணி எடுக்கிறான் அப்படின்ட்டு அவன் ஹீரோனோட ஃப்ரெண்டு கீழே குனியும் பொழுது உனக்கு எதுக்கு செல்வன் தலகாணி, நானே தலகாணி அப்படின்ட்டு அவனை நெஞ்சே சாச்சிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு செம்ம காண்டாகுது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல நீ தூங்குங்கிறப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இவ்வளவு சாஞ்சு படுத்து தூங்குறா, என்ன ரொம்ப சந்தோஷமா இவளை அரவணைச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவன் எடுத்த அந்த தலகாணியை போட்டு கொதறது அளவுக்கு அவன் வெறியாயிட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்துல பங்காளி சண்டை இருக்கு. அங்க அரண்மனைக்கு போன உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு முட்டி போட்டு என்னோட தப்பு தான், அவங்க புனித கோயிலுக்கு கூட்டு போயிட்டு உனக்கு கடவுள் மூலியமா தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா உன்னை ஒரு விபச்சாரி இங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்கன்னு நினைக்கவே இல்லை, என்ன மன்னிச்சிரு, இந்த நாட்டோட நல்லதுக்காகவும் மக்களோட நல்லதுக்காகவும் தான் நான் பண்ணேன். ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியா அவ்வளவு நல்லதுக்காக தான் பண்ணியா நீ, என்ன எனக்கு எதுவுமே தெரியாது, என்னோட பணியாளர் இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் சொன்னா. ஆமா உனக்கு எதுவுமே தெரியாதுங்க, ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு வைக்கிற, நீயே பிளான் போட்ட மாதிரி அப்படின்னு ஹீரோயின் பிளாக் பண்றா. ஆனா என்ன பண்றானா அவ அப்படியே ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு நான் வேணும்னு பண்ணல நாட்டோட மக்களுக்காக தான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு அவ அப்படியே சரண்டர் ஆயிரா. ஆனா இருந்தாலும் ஹீரோக்கு செம்ம கோவம் அவன் ஃப்ரெண்டு மேல. அவளை தண்டிக்கிறது இருக்கட்டும், நான் போயிட்டு மக்களை பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோ அங்க போயிடுறான். அங்க போயிட்டு அவன் எதனால அவனுக்கு மயக்கம் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த கிணத்துல இருந்த தண்ணியை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுலதான் ஏதோ கலந்திருக்க மாதிரி இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்றானா அவ தலையில இருக்கிற பின் எடுத்து அந்த தண்ணியை வச்சு பார்க்கும்போது அது பாய்சன் இருந்தா அதுக்கு பிளாக்கா மாறும். அப்படி மாறின உடனே இது வந்துட்டு இது ஆர்மியில கொடுக்குற விஷமாச்சு அப்படின்னு அப்படி சொல்லும் போது அதை ஹீரோ தட்டி விட்டு இல்ல இது யாரோ எனக்கு பழி உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க, மற்றபடி இதுல எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க மழுப்பிக்கிட்டு இதுக்கான மருந்து சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அங்க போனா ஹீரோ தனியா அந்த மருந்தை பத்தி புக்க வச்சு படிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்துல அவளோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து வரா. ஹீரோ எதுவுமே பேசல, என்ன மன்னிச்சிரு நான் அவன் மேல இருக்கிற பொறாமையில தான் அப்படி நான் பண்ணேன், மற்றபடி நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப ஹார்ட்டிங்காகவும் இருக்கு, என்ன நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னுட்டு இருக்கா. ஆனா இருந்துட்டு இந்த ஊர் மக்களுக்காக நான் மாத்து மருந்து ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னோடனே அதை மட்டும் வாங்கிட்டு அவன் பேசாமலே போறான். இப்ப நீ போனீங்கன்னா நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்ட்டு அவன் ஒரு விஷத்தை குடிச்சு அங்கேயே மயங்கி விழுறா. ஆனா இது நடிப்பா என்னங்கிறது நமக்கே தெரியல, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்ல ஹெவியா பின்றாப்பா வில்லி. அப்படியே மனசு கேட்காம பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி லூசுத்தனெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது எப்படி இதை வந்துட்டு எனக்கு ஒருத்தன் கொடுத்தான் என்னோட சைல்ட்ஹுட்ல, அவன் எப்பவுமே எனக்கு தேவைப்படும் எனக்காக இருப்பான்னு நினைச்சேன், ஆனா இப்ப எனக்கு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவன் ஒரு ராக்கெட் மாதிரி எடுத்து காட்டுறா. அது வந்துட்டு ஹீரோ கொடுத்தது, அதாவது சைல்ட்ஹுட்ல இருந்திருப்பாங்களா ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்கல்ல, அதுல இவங்க 2 பேரும் இருந்தப்ப சம்பந்தப்பட்ட விஷயம் போலது. அதை எடுத்து காட்டி நீ எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நானும் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத அப்படின்ட்டு அவ கொண்டு வந்த மாத்து மருந்து அவளுக்கே கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோயின் அதே நேரம் ஹீரோ நினைச்சதான் ஃபீல் பண்ணிட்டு அவனையும் அவன் வரைஞ்சிட்டு இருக்கிறான். அவன் வந்து காப்பாத்தின விஷயம், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நெருக்கமான விஷயம், அதே தான் ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு காட்டுறான். அந்த விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட அப்பா வந்து தப்பு செய்யல, ஆனா அது ஹீரோவுக்கு தப்பான நியூஸா போயிருக்கு, தப்பு செஞ்சவர் இப்ப தலைமறைவா இருக்காரு அப்படின்ட்டு 2 பக்கமும் அந்த நியூஸ் போகுது. ஹீரோவுக்கு இந்த உண்மை தெரிய வருது. ஆமா இப்ப என்ன பண்ண போறீங்க, இதுக்காக ஹீரோயின்ட்ட என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல, அவளுக்கும் எனக்கும் பகை அதிகமாயிட்டே இருக்குது. நியூஸை கொண்டு வரவன் என்ன சொன்னானா உங்க முன்னோர்கள் பண்ண பிரச்சனைக்காக நீங்க 2 பேருமே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, நீங்க 2 பேராவது கொஞ்சம் மாத்தி நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா இப்பதான் நம்ம மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, வா நம்ம ஹீரோவை கைது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இல்ல வேணாம் இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ட்டு அவ கொஞ்சம் தயங்குறா. நீ இப்ப தயங்குற ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு நீ அவனை விட்டு வரத்துக்காக நீ விருப்பப்படலையா, நீ அவனை விரும்புறியா இல்ல நீ அவன்கிட்ட விழுந்துட்டியா அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கோபமா நடந்து இருக்கிறப்ப அதை பத்தி உனக்கு என்னப்பா பிரச்சனை, அவன் எனக்கு காதலிச்சிருக்கலாம் இல்ல நான் நடந்துக்கிற விதம் அவளுக்கு பிடிச்சிருக்கலாம், அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஹீரோ அங்கிருந்து வரான். ஹீரோ அங்கிருந்து வந்துட்டு இருக்கும்போதே ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருப்பானா அவன் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இருப்பேன். அதை ஹீரோ கரெக்டா கேட்டு வந்துட்டு இங்க பாருங்க நீங்க என்னதான் ஹீரோனோட ஃப்ரெண்டா இருந்தாலும் இங்க வந்த வேலை இங்க இருக்கிறது கணக்கு பாக்குறது, அது இல்லாம இங்க சீக்கிரட்டான விஷயங்கள் ஏதாவது நடக்குதா அப்படிங்கறத நீங்க அரசாங்க இதோட தானே நீங்க பார்க்க வந்திருக்கீங்க, அதை விட்டுட்டு என் ஆளுகிட்டயே நீங்க அடிக்கடி வம்புழுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம்,
விஷயம், எனக்குள்ளயும் அவளுக்குள்ளயும் என்ன இருக்குங்கிறது அது எங்க ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட விஷயம், இதுல நீங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவன் வந்துட்டு ஹீரோ டேமேஜ் பண்ணோடனே அவன் அங்கிருந்து செம்ம கடுப்பா ஹீரோவை இடிச்சிட்டு போறான். ஆக மொத்தத்துல இங்க ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்குது. ஹீரோனை முறைச்சுக்கிட்டு தான் போறான். ஏன்னா அவன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பால, அதை நினைச்சு செம்ம கடுப்பாயிட்டு அவன் போயிட்டு அங்க வால் பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். அதுவும் ஹீரோயின் சொன்னதை நினைச்சுதான் வால் பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். அவ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வேகமா வால் பயிற்சி எடுத்துட்டு இருக்க நேரம் யாரையோ போய் குத்துற மாதிரி போகுது. யாருன்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். உடனே அவளை பிடிச்சி இழுத்து ஒன்னாகலையே அப்படின்ட்டு ரெண்டு பேரோட நின்றுட்டு இருக்க நேரத்தை கரெக்டா ஹீரோயின் வந்து பாத்துறா. ஹீரோயினை மன்னிச்சு நான் தெரியாம தான் பண்ணேன், இல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம விளக்கு திருவிழா நடக்குது, அதுக்கு உன்னை கூப்பிட வந்தேன், என் கூட வந்து நீ 2 வருஷம் ஆச்சு, இல்ல எனக்கு மைண்ட் செட் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ அங்கிருந்து போறான். ஆனா அதே நேரம் ஹீரோனை வந்துட்டு அவன் கூப்பிடுறான், அவங்களோட ஃப்ரெண்டு, வா விளக்கு திருவிழாக்கு போலாம், உனக்காக ஒரு முகமுடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு. அவ்வளவு அரை மனசாவா இருக்கா, இருந்தாலும் வற்புறுத்தி கூப்பிட்டு போறான். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ உடனே எடுத்துருக்கு அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஆமா எங்கேயோ போகணும் நீ, ஆமா விளக்கு திருவிழாக்கு போகணும்னு, அப்ப நாம 2 பேரும் போறோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போறத முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். ஆக பார்த்தா 2 பேரும் அழகா மாஸ்க் போட்டுட்டு 2 பேரும் ஜாலியா தான் போயிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்ட்டு அவன் என்ன சொல்ல போறானா, அவன் லவ் தான் சொல்ல நினைக்கிறான். அதே நேரம் அங்க ஹீரோவையும் ஃப்ரெண்டை கட்டினா 2 பேரும் முகமுடி போறாம வராங்க. அவனுக்கு வர இன்ட்ரெஸ்டே இல்ல, இருந்தாலும் அவன் 2 பேத்துக்குமே போயிட்டு ஒரு முகமுடி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி எடுத்து பார்த்துட்டு இருக்கிற நேரம் அங்க ஹீரோயினை காட்டினா அங்க ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்கிறத பார்த்துட்டு கூட்டம் நெருங்கினே அவன் ஹீரோயினை மிஸ் பண்றான், இவன் ஹீரோவை மிஸ் பண்ணிடுறா. இவரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவளை பார்த்துட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்தவன் அவன் வச்சுட்டு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லி இது பண்ணிட்டு இருந்தால, ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு விஷயத்த வச்சுட்டு அதை மிஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதை அவன் எடுத்து பார்த்துட்டு இது ஹீரோயின் எடுத்தாச்சு, இதை அவ விட்டு கொடுக்கவே மாட்டாளே அப்படின்னு ஒரு ஷாக்கை கொடுக்குறாங்க. இது என்னடா புது ட்விஸ்ட், அப்ப இது ஹீரோயினுக்கு சொந்தமானதுன்னா அப்ப அவ சைல்ட்ஹுட்ல இருந்தது அவ கிடையாதா, நம்ம ஹீரோயின் தானா. விளக்கு எடுத்துட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த விளக்கு மிஸ் ஆகி விழுந்துருது. அதை எடுக்கலாம் அப்படின்னு போறப்ப அங்கிருந்து ஓடி வந்தவங்க ஃபயர் வாக்ஸ் பார்க்க வந்தவங்க திடீர்னு அவன் மேல விழ வராங்க. உடனே ஹீரோ பிடிச்சி இழுத்த உடனே அவளுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது அது ஹீரோ தான் அப்படின்ட்டு. 2 பேரும் கண்ணும் பார்க்க அவன் மாஸ்க கலட்டிடுறான். உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் கூப்பிடுறாரு, எல்லா ஜோடிகளும் இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போறோம் அப்படின்னு. இந்த போட்டி என்ன மாதிரி போட்டினா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு விளக்கு கொடுப்போம். தன மனசுக்கு இஷ்டப்பட்டவங்களோட ஒரு உருவப்படத்தையோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிராயிங்கோ அதுல வரைஞ்சி அதை ஒரு திரைக்கு பின்னாடி நிக்க வச்சு அந்த பொண்ணை அந்த விளக்க அந்த இடத்துல மாட்டி விடுவோம். அந்த விளக்க பார்த்துட்டு அவங்க கரெக்டான பேரை வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அந்த பொண்ணுக்காக ஒரு கவிதை சொல்லி, கவிதை இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், கவிதை சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு பிடிச்ச உடனே அந்த திரையை விளக்கிட்டு வெளியில வருவா. அப்போ உங்க ரியல் பார்ட்னரை நீங்க கண்டுகொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டான போட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டிலாம் தமிழ்நாட்டிலயும் வைங்கப்பா, 90s கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இங்க கவிதை எழுத தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அதை தைரியமா ஒரு பொண்ணு முன்னாடி சொல்ல முடியாதவங்க தான். ஐ மீன் என்ன மாதிரி மாஸ்க கொடுக்கும் போதே 2 பேருமே கண்ணால பேசிக்கிறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும். அந்த மாஸ்க மெர்ஜ் பண்ணி வரைய சொல்றான் அந்த விளக்குல, அவ ஹீரோயினும் அதே மாதிரிதான் வரைஞ்சு வைக்கிறா. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோயின் வரைஞ்ச விளக்கம் அங்க இருக்கு, அதே மாதிரி இன்னொருத்தங்களும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல 2 திரை அங்க இருக்கு, 2 விளக்கு இருக்கு. இது வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வரைஞ்சது, இன்னொன்னு வந்து ஹீரோயின் வரைஞ்சது. இந்த 2 திரைக்குள்ள யார் இருக்கான்னு தெரியல. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு 2 பேருமே இந்த விளக்கு வரைஞ்சவங்கள்ட்ட ஒருத்தன் போறான், இந்த விளக்கு வரைஞ்சவங்கள்ட்ட ஒருத்தங்க போறாங்க. ஆனா 2மே ஒரே மாதிரி தான் வரைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கவிதை சொல்றான், இத்தனை ஆண்டு காலம் உன் அருகில் இருந்தும் என் அரவணைப்பில் இருந்தும் உனக்கு ஏன் என்னுடைய காதல் புரியவில்லை, தோழியே என் தோளில் சாய முழு உரிமை உனக்கு தருகிறேன் அப்படின்ட்டு அவனோட கவிதை அவன் சொல்லிட்டான். இப்ப ஹீரோவோட கவிதை, தூரத்தில் இருந்து உன்னை பார்த்தோ உன் தூர பார்வையில் விழுந்தோ நான் உன்னை காதலிக்கவில்லை, கத்தியின் கூர்முனையை நெஞ்சில் பாய்த்த துணிந்தாய், ஆனால் உன் கண்களோ பாய்ந்தது என் நெஞ்சுக்குள், நீ எனது எதிரி என ஏமாற்றிக் கொள்ளும் அந்த தருணத்தை விட்டு வெளியே வா அப்படின்ட்டு இவன் ஒரு கவிதையை சொல்றான். இப்போ 2 பேருமே வெளியில வராங்க. நீங்க என்ன நினைப்பீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க. ஆனா வெளியில வந்தது ஹீரோயினுக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கிறது, ஹீரோக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கிறது. ஆக மொத்தத்துல 2 பேருக்குமே இங்க ஷாக்கு. ஆனா 2 பேருமே அங்க பார்க்காம மாத்தி மாத்தி இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, ஹீரோவும் ஹீரோயினும். அந்த சதி வேலையை பண்ணது வேற யாருமே கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அதுக்கேத்த மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு வச்சுட்டு தான் இருப்பா அதுல ஹீரோயின். அதை மாத்தி வைக்க பிளான் பண்ணது இவ தான். ஆக மொத்தத்துல அவ பிளான் போட்டு தான் மொத்தமும் சொதப்பிக்கிச்சு. இவங்க 2 பேரும் தனித்தனியா ஜோடியா வந்தாலும் அவங்க மனசு அங்க நிக்கல. அவ இருந்துட்டு ஹீரோயினை வெறுப்பேத்தன்னு எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்ட்டு
அவ வச்சு செஞ்சிட்டு இருக்கா ஹீரோயினை வெறுப்பத்துக்குன்னு. அவ இருந்துட்டு ஒரே விஷயம் சொல்லிடுறா, நம்ம இங்க இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, நம்ம மறுபடியும் அரண்மனைக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறா. வந்துட்டு இந்த மாறி வந்த விஷயத்திலேயே செம்ம கடுப்பாயிட்டு அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கு, அது ஹீரோயின் தான் வரா. இப்படி குடிச்சிட்டு இருக்கே அப்படிங்கும்போது, ஆமா குடிச்சிட்டு இருக்கான், எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்ட்டு அவன் இழுத்து கிஸ் பண்ண போகும்போது அப்பதான் தெரியுது அவன் குடி போதையில ஹீரோயின் நினைச்சிட்டு அவளோட ஃப்ரெண்டை தான் அப்படி பண்ண வந்திருக்கான்ட்டு. அவன் இதுக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கிறா. அவ அப்படியே கிஸ் பண்ண போ நெருங்குறப்ப பின்னால இருந்து ஹீரோயின் பாத்துறா. ஆக மொத்தத்துல 2 பேரும் இங்க ஒன்னா இருக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு அவ கோச்சிக்கிட்டு போயிடுறா. ஆனா இங்க ஹீரோ கிஸ் பண்றதுக்கு முன்னாடியே போதையில மயங்கி வீந்துடுறான். அங்க போயிட்டு ஹீரோயின் தனியா உட்காந்து ஃபீல் மேல ஃபீலா பண்ணிட்டு இருக்கா. அங்க அப்படி பார்த்தான் இப்படி பார்த்தான், இருந்தாலும் ஏன் இப்படி பண்றான். இப்ப அந்த பொண்ணோட ஐயோ என்னால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு நான் நினைச்ச நாள்ல வந்து விட்டது, எப்படி இருந்தாலும் என்னோட அன்பை நீ புரிஞ்சுக்க போறது இல்ல, அதனால உன் கூட இருந்து அதை நான் தட்டி பறிச்சுக்க போறேன், அன்பையே இப்படி வாங்க வஸ்டி அப்படின்ட்டு ஹீரோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கலட்டுறா. அங்க ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்திருக்கும் போது தான் செம்ம சாக்கு, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க ஏன் பெட்ல, அது நைட்டு தான் நம்ம 2 பேத்துக்குள்ள நடந்துருச்சு எல்லாமே, ஏன் இப்படி ஷாக்காகி கேட்கிற, முட்டாள் தனமான பேச்சு அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு பெட்ட விலைக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, இங்க பாரு கரை இருக்கு அப்படின்னு காட்டுறா. நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது ஏமாளியும் கிடையாது அப்படின்ட்டு அவன் ஹீரோ செம்ம கடுப்புல வெளியே போறான். அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ஆனா இத வச்சு நான் பெரிய திட்டம் தீட்டுவேன் அப்படின்னு விரலை பார்த்தா அது மூலியமா தான் அந்த கரையை ஏற்படுத்தியிருக்கா கையை குத்திக்கிட்டு. ஆஹா வில்லி வேற மாதிரி வேலை பார்க்குது. அதே நேரம் அங்க ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கா, என்னால இங்க இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. அவனும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான், உன் நிலைமை தெரியாமையே நேத்து நைட்டு நான் உன்னை தனியா விட்டுட்டேன், என்னாச்சு அப்படிங்கும்போது நான் உன் பக்கத்திலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு வந்துட்டு, ஓ பக்கத்திலேயே இருக்கணுமா, விருந்தினர்களை இப்படிதான் உபசரிப்பீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறப்ப, நேத்து நைட்டு ஃபுல்லா ஒரு பொண்ணோட இருந்துட்டு இப்ப வந்துலாம் இப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போறா. அவன் ஹீரோ போயிட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றான், தனியா போயிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா ஒவ்வொரு விஷயத்தையும், இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ கை லைட்டா கிழிச்சிருது ஏதோ ஒரு விஷயம். உடனே ஹீரோ வந்துட்டு அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு, நேத்து நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க மாட்டியா, என்னோட சைடு இருந்து நீ எதையும் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். மத்தவங்க விஷயத்துல நடக்கிறத பத்தி அவங்க பர்சனல் பத்தி நான் தலையிட மாட்டேன், என்னோட பர்சனல் தலையிட நான் யாரு, அது இல்லாம நீங்க 2 பேருமே ரொம்ப காலமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு இருக்கீங்க, அவளுக்கான இடத்த நீங்க கொடுத்துருங்களேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கங்களா அப்படிங்கும் போது, அப்ப நீயும் உன் ஃப்ரெண்டும் ரொம்ப காலமா ஃப்ரெண்டா இருக்கீங்களே, அப்ப உங்களுக்குள்ள அது நடந்துச்சா அப்படிங்கிறப்ப அவ செம கோவப்பட்டு வாய மூடு, இதே வழிதான் எனக்கும், என்ன நீ புரிஞ்சுக்கணும், நேத்து நடந்தது என்ன அப்படிங்கறது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு வெறுத்து போய் பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஓ என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு உன் ஃப்ரெண்டை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, அப்படி வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்களேன், அதனால என்ன பிரச்சனை, நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க தனியா இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் பண்ணிட்ட தப்பு இல்லையே, உங்களுக்கு விதிக்கப்பட்ட அவதானா எனக்கு விதிக்கப்பட்ட இவன் தானா, அப்ப கல்யாணம் பண்ணிட்டு போறதுல என்ன தப்பு அப்படின்ட்டு ஹீரோவை இன்னும் வெறுப்பத்திட்டு இருக்கா. ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது, நீ உன் பேச்ச அதிகமா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அவ இழுத்து பிடிச்சி மறுபடியும் சொல்ற, நீ இதைத்தான் ஆசைப்படுறியா, அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது, அது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ அங்க இருந்து செம்ம கட்டுப்புல போறான். அதே நேரம் ஹீரோவுக்கும் ஒன்னும் புரியல, எப்படி என்ன மீறி ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, ஆனா நான் எங்க இவ்வளவு நான் மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் குழப்பத்துல அங்க உள்ள போனா அவ ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கா. நான் இனிமேல் உங்க கூட தானே இருக்க போறேன், உங்க கூட ஒன்னா தானே இருந்தேன் நேத்து நைட்டு, இனிமேல் நீங்க எப்படி குடிக்க ஆசைப்பட்டாலும் குடிங்க, நான் எது வேணாலும் உங்க கூடயே இருந்து உங்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு அங்க விழுந்து கவனிக்க ரெடி ஆயிட்டு இருக்கா. அவன் செம்ம கடுப்பாயிட்டு, நேத்து நைட்டு நீ எப்போ வந்த, நீ குடிச்சிட்டு இருந்த, உன் கூட சேர்ந்து குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்தேன், அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேத்துக்குள்ள அந்த விஷயம் நடந்துச்சு, இல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உன் கூட எந்த ஒரு தப்புமே நடக்கல அப்படின்ட்டு, என்னை ஏமாத்தாத, ஏன் நம்ம அப்பல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கோம், உன்னையும் எனக்கு பிடிக்கும் என்னையும் உனக்கு பிடிக்குங்கிறது வேற, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குங்கிறது வேற, தயவு செய்து 2த்தையும் போட்டு குழப்பிக்காத. ஓ இப்போ உன் வாழ்க்கையில அவ வந்ததால இப்ப நான் உனக்கு மறந்து போயிட்டேனா, அவதான் காரணம், அவதான் எல்லாத்துக்குமே காரணம், உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா, அதனாலதான் நான் எல்லா கெட்ட விஷயத்தையும் பண்ணேன், இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ என்னை விட்டு போயிடாதான் நான் உன் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஹீரோவை போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் ஒரு விஷயம் அதுல கத்திட்டு இருக்கும்போது சொல்லுவா, பல வருஷத்துக்கு முன்னாடி அவதான் எனக்கு பிரச்சனையா வந்தா, இப்பவும் அவதான் எனக்கு பிரச்சனையா வர அப்படிங்கும் போது, இல்ல என்ன சொன்ன, பல வருஷத்துக்கு முன்னாடியா, இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நான் இருந்த வேகத்துல ஏதோ ஒண்ணு தப்பி தவறி ஏதோ சொல்ல வந்துட்டேன், ஒழுங்கா சொல்லு பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்ட்டு ஹீரோ அவளை மிரட்டி கேட்கும் போது தான் ஒரு உண்மையை சொல்றா.
இவர் சின்ன சின்ன சைல்ட்ஹுட் மெமரிஸ் காட்டிட்டு இருப்பாங்கல்ல, ஹீரோவும் ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ட்டு, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சிட்டு இருப்போம்ல. உண்மையாவே அந்த முயல் பொம்மை வந்துட்டு அந்த வழக்கு திருவிழா இருந்துட்டு இவள்கிட்ட இருந்து மிஸ் ஆனது ஹீரோயினோடது அப்படின்ட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்கல்ல. உண்மையிலேயே 2 முயல் பொம்மை ராக்கெட்டை அவ ஹீரோயின் தான் வந்துட்டு ஒன்னு ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பா, இன்னொன்னு வந்து அவகிட்ட இருந்திருக்கும். அதைத்தான் இவ எடுத்துட்டு வச்சிருக்கா. ஹீரோக்கு அந்த சைல்ட்ஹுட்ல கொஞ்சம் கண்ணு தெரியாம இருந்திருக்கும். அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோனை வந்துட்டு காப்பாத்தி போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ராக்கெட்டை கொடுத்து இதுதான் நம்ம 2 பேத்துக்கும், உன் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் நீ என்னை மீட் பண்ணும்போது நான் இதை வச்சிட்டு இருப்பேன், மறக்காம என்னை தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா. இதை பின்னாடில இருந்து நோட் பண்ண இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு அவ போனதுக்கு அப்புறம் அந்த ராக்கெட்டை எடுத்துட்டு ஹீரோக்கு கண்ணு சரியானதுக்கு அப்புறம் இவ போயிட்டு நான் தான் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நின்று இருப்பா. அது மட்டும் இல்ல, ஹீரோயின் இந்த அரண்மனைக்கு வந்தப்ப அவ கழுத்துல ஒரு சிம்பிளை பார்த்திருப்பா. அந்த சிம்பிளை பார்த்துட்டு இவ நம்ம சைல்ட்ஹுட்ல நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அவதான் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ பண்ணிருக்கா. ஆக மொத்தத்துல சைல்ட்ஹுட்ல இருந்தது ஹீரோயின் மட்டும்தான், இவ கிடையாது. இவ்வளவு நாளா ஹீரோ ஏமாத்திட்டு இருந்திருக்கா. விஷயம் தெரிஞ்சது ஹீரோ உடஞ்சு போறான். இந்த அளவுக்கு எனக்கு நீ துரோகம் பண்ணுவா அப்படிங்கறத நான் நினைக்கவே இல்ல. ஏன் இந்த அளவுக்கு பண்ண, எனக்கு நீ தேவை, அப்பவும் அவதான் குறுக்க வந்தா, இப்பவும் நீ எனக்கு தேவைதான் அப்படின்னு ஹீரோ இவெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உதறி தள்ளிட்டு நேரா ஹீரோயினை பார்க்க தான் போறான். அதே நேரம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீ விளக்கு திறமை மிஸ் பண்ணல, உன்னோட முயலோட ராக்கெட் அது இருந்தா அப்படின்னு கொடுக்கும்போது இது உன்கிட்ட எப்படி வந்துச்சு, இல்ல இந்த மாதிரி விளக்கு திறமை ஒன்ன மாதிரியே இருந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு நான் மிஸ் பண்ணிட்டு போனா அதை தான் நான் எடுத்து வச்சிருந்தேன், இது உன்னோடது தானே, ஆமா இது என்னோடது தான், அப்போ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோ தானா அப்படின்னு செம்ம சாக்குல அவ அங்கிருந்து வரா. ஹீரோவும் அந்த ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்த்தே ஆகணும், அவகிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு அவனும் அங்கிருந்து வரான். ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருமே சந்திச்சுக்கிறாங்க. இங்க பாரு, இது நீதான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இங்க இருந்து சந்தோஷமா வந்தவ இப்போ ஒரு மாதிரி பேசுறா. நம்ம கடந்த காலத்தை பத்தி தான் நம்ம ஒன்னும் பேசி அதை ஒண்ணு நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாமே, நான் ஃப்ரெண்டு நானும் ஃப்ரெண்டு அவ்வளவுதான், இப்ப பிரசன்ட்ல நம்ம 2 பேருமே ஒன்னா இல்லையே, அதை பத்தி நாம ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு. அப்ப நீ என்னை விட்டு போக தான் நினைக்கிறியா? ஆமா, கடந்த காலம் ஒரு கரு மேகங்கள் மாதிரி உன்னை காப்பாத்தினா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இப்போ என்னோட நீ எதிரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வேற மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியுது, தயவு செய்து அப்படி பேசாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஹீரோயின் அங்க இருந்து வர்றப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு போயிட்டு என்ன சொல்லியிருக்கானா, அக்கா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. என்ன அக்கான்னு கூப்பிடுறியா? ஆமா, எனக்கும் அவருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்துடுச்சு, நான் கனித்தன்மை இழந்துட்டேன். அப்ப என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அதுக்கான டேட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப முறைப்படி நீங்க எனக்கு அக்கா தானே வேணும், 2 பேரும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, அப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்து அவரை சந்தோஷமா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஹீரோயினுக்கு அப்படியே எப்படி தெரியுமா இருந்திருக்கும். அந்த கடுப்புல தான் வந்துட்டு இங்க இருந்து இவனை பிரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் போகும்போது இழுத்து கட்டி பிடிச்சு சொல்றான், இப்படி எல்லாம் என்னை விட்டு போக முடியாது, உனக்கு சொந்தமான ஒரு உயிரை நீ விதைச்சிட்டு வந்திருக்க, இனிமேல் நான் உன் கூட இருக்க மாட்டேன், அந்த சைல்ட்ஹுட் நினைப்பையும் நீ மறந்துரு, இந்த ஒரு விஷயத்தையும் மறந்துரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் செம்ம கடுப்புல சொல்லிட்டு இருக்கா. அதாவது இப்பதான்டா சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஒரு ஆப்ப தூக்கிட்டு வந்து அந்த வில்லி சொருவி வச்சிருக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னதான் இருந்தாங்க, அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாம 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத 2 பேத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அது ஹீரோ ஆச்சரியமா வந்து அவள்கிட்ட சொல்ல வர்றப்ப ஹீரோயின்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒன்னு வச்சிருப்பா, அதை மனசுல வச்சுக்கிட்டு அவனை வேண்டாத இருப்பா விலைக்கு தண்ணிட்டு போயிடுறா. அதே ஃபீலோட நீங்க வந்திருக்குது ஸ்வீட் ட்ராமா சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. என்னதான் ஹீரோ மிரட்டிட்டு போனாலும் அவன் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஒரு பக்கம் ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ போயிட்டு அவன் அம்மா கிட்ட தான் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்கணும், எதுவுமே எனக்கு நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அவள் நினைச்சங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு அது வந்துட்டு 100வது நினைவு தினம்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்காக நீ ஞாபகப்படுத்துறதுக்கு, நீ அவனை உயிரா நினைச்ச, ஆனா ஒன்னு அவன் அப்படி நினைக்கல பாத்தியா, நீ தயவு செய்து உன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், எனக்கு வந்துட்டு என் மனசுல ஒரு விஷயம் தோணிடுச்சு, அதை மாத்திக்கவும் முடியாது, அதனால உன்னோட வாழ்க்கை என்ன நினைச்சு நீ வீணாக்கிக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அதே நேரம் ஹீரோ அங்க கடுப்புல போகும்போது அவளோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளுக்காக நிறைய விஷயம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஆடல் பாடல் இகழ்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுன்னு ஹீரோ செம்ம கடுப்புல போயிட்டு இதெல்லாம் யாரை கேட்டு ரெடி பண்ண, இல்ல உன் மைட்டை நான் நார்மலா இருக்கிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்கையில கரெக்டா ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் உள்ள வந்தாலே அதை பத்தி இவன் கடுப்பாக்குறான். இவங்க 2 பேரையும் நம்ம சேர்ந்தே வரக்கூடாதுன்னு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க அம்மாவோட 100வது தினம் இன்னைக்கு நிகழ்ச்சியெல்லாம் வச்சு அவனை அவமானப்படுத்த பக்கறியா அப்படின்ட்டு
செம்ம கடுப்புல போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். என் ஒய்ஃபோட உனக்கு என்ன வேலை? நீ இங்கிருந்து போயிடுவதில் பார்த்தேன், நீ அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க, அப்போ அவளை நீ அடைஞ்சலான்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கடுப்பா கேட்க, அவனு வெறுப்பா ரெண்டு பேத்துக்கு சண்டை ஓட்டிக்குது. ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு நேரத்துல கோவம் அதிகமாகி அவனை கத்தி எடுத்து வெட்ட வரப்ப கூறுக ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, எனக்கு அதுலதான்மா பிரச்சனை, அதுல இருந்தா இப்ப பிரச்சனை. இப்ப நீ மட்டும் இந்த நிகழ்ச்சியில டான்ஸ் ஆடல, நான் வந்துட்டு உன் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடுவேன், அதுவும் உன் கண்ணு முன்னாடியே அப்படின்ட்டு ஹீரோட வம்படியா டான்ஸ் ஆட வச்சிட்டு இருக்கான். அவ்வளோ சோகத்தையும் மனசுக்குள்ள மறைச்சிக்கிட்டு இவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆனா இவன் ஃபுல்லா குடிச்சிட்டு என்னதான் அவளை வெறுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல லவ் பண்ணவும் தானே அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தங்களுக்கு மட்டும் நல்லா குள்ளுன்னு இருக்குது, வேற யாருக்குமே கிடையாது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தான், ஐ மீன் வில்லிக்கு, வில்லினே வச்சுப்போம். அவ சந்தோஷமா பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அதே நேரம் அவ ஆடி அவ கால்ல இருந்து ரத்தமே வருந்துருது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொதிக்க ஹீரோ உடனே கீழே இறங்கி வந்துட்டு இம்போர்ட்ட சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, இவளை ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சா அப்படியே தலைக்கா தூக்கிட்டு போயிடுறான். என்ன விடுன்னு அவ கத்துறா. அதெல்லாம் கேட்கலையே, அவ்வளவு போதையில இருந்தாலும் தன்னோட ஒய்ஃபை தலைக்கா தூக்கிட்டு போயிட்டு சரி ஏதோ பண்ண போறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சா, அங்க போயிட்டு அவ்வளவு போதையில அவ்வளவு கடுப்புல இருந்தாலும் அவனோட காலுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. இவன் நல்லவனா கெட்டவனா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. மருந்து போட்டுட்டு வெளியில வர்றப்ப அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றான் அவனோட காதுல. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல. நேரா அவனோட ஃப்ரெண்டை தான் பார்க்க போறான். போயிட்டு இருக்கப்ப அவன் வந்துட்டு கையில வந்துட்டு ரெட் கலரா ஏதோ வச்சுக்கிட்டே இருக்கா. செம கடுப்பாயிட்டு, நீ இன்னும் எத்தனை போய் தான் என்கிட்ட அடிக்க வைப்ப, நீ உண்மையிலேயே என்கிட்ட போய் சொல்லியிருக்க, அன்னைக்கு நைட்டு நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம், அதனால உன்னோட தன்னித்தன்மையை நீ இழந்த அப்படின்ட்டு நீ என்கிட்ட சொன்னது எல்லாம் போய், இதுக்கான தண்டனையை நீ அனுபவிப்ப அப்படின்ட்டு செம்ம கடுப்பா கத்திட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. மட்டி போட்டு கெஞ்சி கதறிட்டு இருக்கிறா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஐயோ என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க, சின்ன வயசுல இருந்து உங்க மேல வச்ச காதலால நான் இந்த மாதிரி உங்க கூட ஒன்னா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நோயே, மத்தபடி எந்த ஒரு தப்புமே நான் பண்ணல, என்ன கொண்டுடுங்கன்ட்டு வண்டி போட்டு வண்டாரி கேட்டுட்டு இருக்கா. அதுலயே தெரிஞ்சு போச்சு ஹீரோயினுக்கு, ஆகா இதுதான் பச்சந்தி வேலை பல விதமா பார்த்திருக்கு போல, நம்ம தான் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டோம், என் ஹஸ்பண்ட் என்னதான் கோவக்காரனா இருந்தாலும் உத்தம புத்தர அப்படின்னு அப்போதான் புரியுது. அதே நேரம் அவ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா பாருங்க, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதை பார்த்துட்டு மறுபடியும் ஹீரோயின் கை தட்டிட்டு, ஓ பர்ஃபார்மன்ஸுக்குலாம் நான் இந்த தட்டி வாங்க மாட்டேன், இவங்க தெளிவாயிட்டா உன்னை பெசாம போட்டு தரலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ கண்ணை பார்க்கும்போது, ஐயோ என் உயிரை காப்பாத்தி விடுங்க, இந்த ஒரு டைம் என்ன வந்துச்சு விடுங்க, உங்களுக்கு சொந்தமானதான் உங்ககிட்டயே நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுத்தாலே ஹீரோவுக்கு அந்த ராக்கெட், அதையே அதை கொடுத்துடுறா. நீ விஷயத்தை தான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அது எப்படி ஹீரோயின்ட்ட இருந்த விஷயம் அவள்கிட்ட போச்சு அப்படின்ட்டு. ஹீரோ அந்த வகுப்புல இருந்தப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தப்ப அவளோட கண்ணுல வந்துட்டு ஒரு இது மாதிரி பட்டிருக்கும், அதனால அவன் கண்ணை திறந்து பார்த்திருக்க மாட்டான். அவ கொடுத்து போனப்ப அவளை வந்து காப்பாத்திட்டு போயிருப்பாங்க, அதை இவ போய் எடுத்துக்கிட்டு இவ தான் அவளோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை ஏமாத்திட்டு இருந்தப்பா எவ்வளவு நாள் வரைக்கும். எளியும் போலியுமா லவ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்பதான் ஹீரோ மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சா. இனிமேல் லவ் கொஞ்சம் அதிகமாகுது. ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், இல்ல நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், அது இல்லாம நீ நம்பாத அளவுக்கு நான் நிறைய விஷயத்துல நடந்திருக்கேன், உன்னோட அப்பாவை நான் கொண்டு என் மேல நீ ஒரு காதல் வச்சிருக்கன்னா அது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு விஷயம்தான். அட பாவி போட்டு தள்ளிட்டு என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறான் இவன், கதை மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்ட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சொல்லும் பொழுது, அப்போ எனக்கான உரிமை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிட்ட நெருங்கி வரா. என்ன பண்ண போற அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கா இருக்கிறப்ப அவ ஊஞ்சல்ல தான் உட்காந்துருக்கா. அதை அப்படியே ஆட்டி விட்டு அவ முன்னாடி வரும்பொழுது கிஸ் அடிப்பா பாருங்க ஒரு கிஸ்ஸு. நான் கூட 90s கிட்ஸுங்க, சின்ன குழந்தைய ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா நானும் சேர்ந்து போய் ஊஞ்சல் ஆடுவேன். ஆனா ஊஞ்சலுக்குள்ள இப்படி ஒரு முத்தம் கொடுப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அவ அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறான். எனக்கு இருக்கிற அத்தை பொண்ணு மாமா பொண்ணுலாம் ஒண்ணு குழந்தையோட இருக்குது, இல்ல குழந்தையா இருக்குது. ஹீரோயின் தயங்கி போறதை பார்த்துட்டு சரி இன்னவே நம்மள மன்னிக்கல போல அப்படின்ட்டு ஹீரோ அங்க எதுவா நகரும் பொழுது
அவ கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் இவ கிச கொடுக்குறா. ஆக மொத்தத்துல ஹீரோட லவ் இவ அக்செப்ட் பண்ணிட்டா போல. ரெண்டு பேரும் மாறி மாறி கிஸ் கொடுத்துக்க அங்க இருக்கிற மின்மினி பூச்சிக்கே வெக்க வந்துருது. பாக்குற எனக்கு வெக்கம் வராதா? காலையில ரெண்டு பேரும் ஒன்னா போயிடு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட முன்னாடி நின்னோடனே செம்ம கடுப்பாயிடுறான். வாழ்க்கையில தப்பான முடிவு எடுத்துட்டு நீ என்னைக்காவது வருத்தப்படுவ, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட அப்படின்னு சொல்லும் போது, டேய் போடா போடா, உனக்கு கிட்டிக்கலன்னு வருத்தத்துல நீ அவன் மைண்ட வாஷ் பண்ண பாக்காத, அவதான் என்ன காதலிக்கிறான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் என்னன்னா இன்னும் உனக்கு இங்க வேலை, நீ யா போயிட்டா உனக்கு நல்லது அப்படிங்கிறப்ப ஹீரோவும் முறைச்சுக்கிட்டே போறான். எனக்குன்னு வச்சிருந்த பொண்ணு தட்டி தூக்கிட்டல, உனக்கு ஆப்பு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு போறான். அங்க இருந்து போறேன்னு ஹீரோக்கு ஒரே குஜால் ஆயிடுது. உடனே எடுத்துட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பூக்கள் நிறைஞ்ச இடத்துக்கு அப்படியே ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டு, இந்த பூவும் நீயும் ஒரே மாதிரிதான், எப்படி சொல்ற, நான் எவ்வளவு வெட்டினாலும் எனக்கான மனத்தை நீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க, நான் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நீ என்னை தாங்கிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து அவன் பறந்து பறந்து போய் அங்க இருக்கிற பூக்களை வெட்டுறான். அந்த பூக்கள் அப்படியே செதறி ஹீரோயின் மேல வந்து விழுது. அவளுக்கு அப்படியே செம்ம லவ் ஃபீலா வருது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு தெரிஞ்ச வித்தியை வச்சு ரெண்டு பேரும் பறந்து பறந்து லவ் பண்றாங்க. ஆனா இப்படி எல்லாம் லவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லப்பா, பறந்து பறந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொருக்காக அவன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்படியே இவங்களுக்கு டெவலப் ஆக அதிகமா கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு எபிசோட்ல ஒரு டைம் கிஸ் வந்தா பரவாயில்ல, ஓயாம கிஸ் கொடுத்தா என்ன அர்த்தம், அப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு நெஞ்சில் அடிபட்டப்ப அவன் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு தானே ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பான். அந்த இடத்துக்கு மறுபடியும் கூப்பிட்டு போயிட்டு, இங்க இருக்கிற பாத்தியா, இங்க இருக்கிற தாமரைகள் எல்லாம் பூக்காம இருக்கு, ஏன் தெரியுமா, ஏன் நீ ரொம்ப அழகா இருக்க அதனால அவங்களே வெளிக்காட்டிக்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு நல்லா பிட்ட போட்டுட்டு இருக்கிறான். அவளும் அதை கெட்டு வாங்கிட்டு இந்த தாமரை பூலையும் உங்களுக்கு ஒரு பரிசு தரலான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்ல, அதே நேரம் இவனும் நான் உனக்கு ஒரு பரிசு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல, ரெண்டு பேத்துக்குள்ளேயும் லவ் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவன் இடுப்புல ஒரு விஷயம் கட்டியிருப்பான்ல, அந்த ராக்கெட் மாதிரி, அது மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி கொடுக்குறா. ஆனா அந்த ஹீரோ வந்துட்டு அந்த தாமரை பூவாலேயே ரெடியான ஒரு குங்குமம் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி அதை அவளோட நெத்தியில அவன் வச்சுக்கிறான். ஏன் அங்க இருந்து ஹீரோயினை கைத்தாங்களா தூக்கிட்டு போயிட்டு அவளோட ரூம்ல படுக்க வச்சுட்டு, நீ கொஞ்சம் டயர்டா இருக்க, அது இல்லாம உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அவளை அங்க தூங்க வச்சுட்டு அவன் இடுப்பை தொடும் போது இவ கொடுத்த ராக்கெட்டை காணும். உடனே அதை தேடி ஹீரோ அங்க போக ஒரு கூட்டமே சுத்து வளைச்சு போட்டுருது. ஹீரோ சும்மாவா எல்லாத்தையும் பூந்து வெட்டிட்டு, யாரா இந்த படையோட ஹெட் அப்படின்ட்டு அவங்க மூஞ்சி திறந்து பார்த்தா வேற யாருமே கிடையாது, ஹீரோயின் காப்பாத்தினால கமாண்டரு. அவதான் வந்திருக்கா, என்னோட இளவரசி நீ கடத்தி வச்சிருக்க, அவளை விடுவிக்கிறதுக்காக தான் நான் உன்னை இப்ப கொல்ல வந்தேன் அப்படிங்கும்போது, இங்க பாருங்க நானும் அவளும் ஒரு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தேவையில்லாம எங்க வாழ்க்கையில தலையிடாதீங்க, அவ வந்துட்டு உங்க அப்பா சனத்துல பார்த்துட்டு இருக்கா உங்களை, அதனால நான் இப்ப உங்க உயிரோட விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கிருந்து உயிரோட விட்டுறான் அவரை. இந்த விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரியாது. அவ எழுந்த உடனே ஹீரோ பக்கத்துலதான் போய் நிக்கிறான். உனக்கு இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்கேயும் நீங்க போன மாதிரி இருந்தது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சமாளிச்சிட்டு இருக்கான். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் கேள்விப்பட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ரெண்டு பேருமே சாப்பிடலாமா, புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அங்க போய் சாப்பிட போறாங்க. அங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இவன் மேல அக்கறைப்பட்ட அவளுக்கு இருக்கிற கரிதுண்டலத்தை இவளுக்கு எடுத்து வைக்க, அவளும் சும்மாவா ரெண்டு பேரும் மாத்தி வேற லெவல்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு நியூஸை சொல்லி காதல சொல்லி அவன் அங்க இருந்து கூப்பிட்டு போறான். இவன் எங்கதான் போறான் அப்படின்னு பார்த்தா அங்க ஹீரோயின் போய் மறைஞ்சு நின்று பாக்குறான். அவனோட கோட்டை எடுத்துட்டு போயிட்டு இதை மறந்து வச்சுட்டு போயிட்டான்னு தான் அவன் எடுத்துக்கொண்டு போயிருப்பா. ஆனா அங்க பார்த்தா அவரோட கமாண்டர் ஜாவோவர் நெஞ்சில குத்தி இறக்குறான். அந்த பிளட் வந்துட்டு ஹீரோயின் மூஞ்சில அடிக்க அவ அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சி போய் நிக்கிறா. நாங்க மயக்கப்பட்டு வந்தோன்னே அவளை தூக்கிட்டு மருத்துவத்தை கூப்பிட்டு போனா அவளுக்கு ஏதோ பாய்சன் அட்டாக் ஆயிருக்கு, அதுவும் ரொம்ப டீப்பான பாய்சன், அது என்ன பாய்சன் தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அவள்கிட்ட எப்படி பாய்சன், நம்ம கூட தான் இருக்கா, எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அவ கைய பார்க்கும்போது தான் தெரியுது அவ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று கட்டியிருக்கா. அதை கலட்டி பார்க்கும்போது அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இது யார் பண்ண வேலை அப்படின்ட்டு. வேற யாருமே கிடையாது, ஹீரோட ஃப்ரெண்டு தான். அந்த பிரேஸ்லெட்டை ஒட்டச்சு மருத்துவர்கிட்ட தூக்கி போட்டு இது என்ன இதுன்னு கண்டுபிடி, மாத்து மருந்து கண்டுபிடி, இல்ல இதுக்கு தயாரிச்சவங்களால மட்டுமே கண்டுபிடிக்க முடியும், இது என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு வேற வழியே தெரியல. நான் உன்னை காப்பாத்தணும்னா உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனோட அஸ்டனை கூப்பிட்டு அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு அவ எங்க கண்டுபிடிச்சு கூப்பிட்டாரா.
எதுக்காக இப்படி பண்ற, அவளை ஏன் கஷ்டப்படுத்துற, அதுவும் எனக்கு பிடிச்சவளை எதுக்கு கஷ்டப்படுத்துற அப்படின்ட்டு கத்தியை நீட்டிட்டு நிற்கிறான். இங்க பாரு, இந்த கத்தி எல்லாம் வேலை செய்யாது, என்னோட புத்தியை வச்சு நான் வேலை செஞ்சிருக்கேன், தயவு செய்து கொஞ்சம் நமக்குள்ள ஒரு டீல் போட்டுப்போமா. என்ன டீல்? எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறிய, என்ன டீல்னு கேட்குற? எனக்கு தேவை உன்னோட ஒய்ஃபாகவும் உன் கூடயே இருக்கணும், அது நடக்காத காரியம். சரி, எப்படி இருந்தாலும் அவன் இறந்து போயிடுவா, அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் எனக்கான அவனால நீ மாறிடுவ, எப்படியும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கதான் போற, அவ இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு வேற வழியே தெரியல. இப்ப நான் என்ன பண்ணும், அவளை நீ விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அது நடந்தா அதுக்கான மாத்து மருந்தை நான் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவே பிளாக்மெயில் பண்ணோன்னே இப்போ வேற வழியே இல்லாம ஹீரோ அந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். சரி, அவளை காப்பாத்துறதுக்கான மாத்து மருந்த கூட அப்படின்னு அவன் என்ன பண்றான்னா, ஹீரோனுக்கு எப்படியாவது அந்த மருந்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவன் ஃபர்ஸ்ட் தூக்கத்துல இருந்து வரணும்னா ஹார்ட் பாத் எடுக்கணும் அப்படின்னு ஹார்ட் பாத் எடுக்க வைக்கிறான். அவ எழுந்தோடனே ஹீரோவை பார்த்து பயப்படுறா, நீ மறுபடியும் கெட்டவனா மாறிட்டியா, என் கண்ணு முன்னாடியே நீ அவளை கொன்ன, இங்க பாரு இப்போதைக்கு நீ இந்த மருந்து எடுத்துக்கணும்னு சொல்லும் போது அவ கேட்கவே இல்லை. அவன் வேற வழியே இல்லாம அவனோட வாயில அந்த மருந்தை ஊத்தி அவன் கிஸ் பண்ற மாதிரி அந்த மருந்தை அவளுக்கு கொடுக்குறான். இவ்வளோ கஷ்டத்துலயும் இவ்வளவு துக்கத்திலையும் உனக்கு இந்த விஷயம்தான் முதல்ல படுதா அப்படின்ட்டு, இங்க பாரு நான் சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பேச அப்படின்னு சொல்ல போனா ஹீரோவுக்கு வந்துட்டு அவரை அட்டாக் பண்ணணும் கொல்லணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. அவரு தான் வந்து மறைஞ்சு நின்று அட்டாக் பண்ண வந்திருப்பாரு. அவன் கத்தியை எடுக்காம தான் சண்டையை போட்டிருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கத்தியோட கவரை வச்சுதான் அவர் அட்டாக் பண்ணியிருப்பான். ஆனா அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஓடி வந்து இவனை குத்த வரும்பொழுது இவனோட கத்தி முன்னாடி இப்படி நிற்கும், அந்த கவர் இருக்குல்ல அதுல அவரோட கால் பட்டு அவர் தவறி வந்துதான் இவனோட கத்தியில விழுந்திருப்பாரு. ஆனா அது அங்கிருந்து பார்க்கும்போது ஹீரோனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, ஹீரோ தான் அப்படி பண்ணிட்டான் போல அப்படின்னு நினைச்சு அவ இவன் மேல கோபமா இருந்தா, இவன் என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியுது, இருந்தாலும் இது உண்மைதானா, உன்னை நான் நம்பலாமா, கண்டிப்பா என்ன நம்பு, அவருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அது இல்லாம என்னை கொல்ல வராரு, ஆனா அவருக்கான அவ்வளவு பெரிய ஆளை யார் அனுப்புறா அப்படின்னு தெரியல, அவர்கிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு, அவருக்கான கடைசி மரியாதை நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் போயிட்டு அவருக்கான இறுதி சடங்கையும் அவருக்கான இறுதி மரியாதையும் கரெக்டா பண்றான். அப்போ அவனோட அஸ்டன் வந்துட்டு இந்த மாதிரி அவர் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, ஹீரோயின் தான் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க மாதிரி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ மேல அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. மறுபடியும் ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறா. மறுபடியும் 2 பேரும் லவ் பண்றாங்க. அவ மறுபடியும் அந்த பாய்சன் அட்டாக் ஆனதால அப்பப்போ தூங்க போயிடுறா. அதுக்காக மருந்து அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வரான். இந்த மாதிரி அவ காப்பாத்திடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனுக்கு மறுபடியும் மயக்கம் வந்து அப்பான சுயநலவோட தான் இருக்கா. அதை மருத்துவரை கூப்பிட்டு கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, இதை உங்க ஹஸ்பண்ட சொல்லுங்க, அதுவும் லார்டு கிட்ட சொல்லுங்க அப்படின்னு, அதை நான் சீக்கிரட்டா வச்சிருக்கேன், அவர்கிட்ட நான் இன்னைக்கு நைட்டு சொல்ல போறேன் அப்படின்ட்டு அவங்க சந்தோஷப்பட்டிருக்க. அதே நேரம் இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புறா அவளுக்கு. என்ன லெட்டர்னா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவ எழுதி அனுப்பிச்சிருக்கா. அவ வந்துட்டு எந்த இடத்துல இவளுக்கு யார் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அங்க போறப்ப அங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் நிக்கிறான். நீ எதுக்கு இங்க நிக்கிற அப்படின்ட்டு அவ கதவை திறந்து பார்த்தா ஹீரோட கல்யாண ட்ரெஸ்ல இருந்து உள்ள இருந்து வெளியில வரான். பார்த்தோன்னே ஹீரோன் கண் கலங்கி நிக்கிறா. என்ன கோலம் இது, எதுக்காக நீ இப்படி வந்துட்டு இருக்க? அப்ப அவ லெட்டர் அனுப்புனது உன் கூட கல்யாணம் ஆகிறதுனாலதான் அவ எனக்கு லெட்டர் அனுப்புனாளா? ஆமா, உனக்கு இப்பதான் லேட்டா புரியுதா? அப்போ நீ என்கிட்ட நடந்துகிட்டது எல்லாம் போய் என்னோட ஜெனரலை கொல்லப்ப அவருக்கான இறுதி மரியாதை பண்ற மாதிரி என்கிட்ட எல்லாம் நடிச்சிருக்க, ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சிருக்கல உன்னோட லவ்வ கொடுத்துட்டா அப்படின்ட்டு. ஆமா, அது உனக்கு இவ்வளவு லேட்டா புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ என்னோட காதல் எல்லாமே உனக்கு விளையாட்டா போச்சா? ஆமா, விளையாட்டா போச்சு. இப்ப என்ன, அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்ப ஆரம்பத்துல இருந்து பழி உணர்வோட தான் என்கிட்ட பழி இருக்க, உண்மையான காதல் இல்ல. அப்ப இவ்வளவு நாளா பொய்யா பழகிருக்க அப்படின்ட்டு செம்ம கட்டுப்பாய் அடிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கோவத்துல அவ தலையில இருக்கிற ஹேர் பின் எடுத்து அவன் கையிலேயே குத்திடுறா. குத்தியும் அவனுக்கு ஒன்றாகாத மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான். இது எல்லாமே ஹீரோயினுக்காக தான் பண்ணான். ஆனா எதையுமே அவகிட்ட காட்டிக்கல. உள்ள இருந்து வந்தானே ஹீரோட ஃப்ரெண்டு, எனக்கு அவன் முக்கியம், அவனை நீ ஹர்ட் பண்றியா என்ன, இப்ப என் பக்கம் வந்துட்டானு நீ ரொம்ப பண்றியா அப்படின்ட்டு ஹீரோயினை பிடிச்சி தண்டி விட்டு எங்க கல்யாணத்தை இருந்து ரசிச்சுட்டு போ அக்கா அப்படின்னோடனே ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவ அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறப்ப அவ சொன்ன மாதிரி அவளுக்கு அக்காவா நீ மட்டும் இருக்கலாம், ஆனா என்னோட ஒய்ஃப் இப்ப அவ மட்டும்தான், அதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோயினோட மனசை உடைச்சு அனுப்புறான். என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த அவ சொல்ல வந்திருக்கா.
ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கான், அதெல்லாம் இவனோட தப்பும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்த கடவுள் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அது எல்லாரோட வாழ்க்கையும் அது ஒரு சில பேத்துக்கு டக்குன்னு வரும், ஒரு சில பேத்துக்கு கொஞ்சம் லேட்டா வரும். ஆனா மேக்சிமம் எல்லாரோட லைஃப்லயும் கொஞ்சம் சந்தோஷம் போட்டாலும் டபுக்குன்னு அடுத்தது ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து விளையாடுவாரு. அதுவும் மிடில் கிளாஸ் லைஃப்ல அது சகஜமான விஷயம். பட்டு ஃபீல் பண்ணி எதையும் எழுதிக்கிட்டு இருக்கா, அதே நேரம் இங்க ஹீரோ ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சா என்ன அப்படிங்கிறதே காட்டல. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கட்டுப்பாயி உட்காந்துட்டு இருக்கா. அதே நேரம் நேரா வந்துட்டு, இப்போ நான் தான் லார்டோட மனைவி, நீ எனக்கு கீழே இருக்கிறவ, என்னோட அக்காவா இருந்தாலும் நீ முன்னாள் மனைவி தான், எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோனை பிடிச்சி உம்புழுத்துட்டு இருக்கா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட வந்து வம்பு வளர்ப்ப அப்படின்ட்டு இருக்கா. உடனே இருந்துட்டு அவ பொலியர்னு ஒரு அறை விட்டோன்னே இவ சும்மா இருப்பாளா, நான் சும்மாவே உனக்கு மரியாதை தர மாட்டேன், நீ வந்து என்ன சொரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் விடுவா பாருங்க ஒரு அறை. உடனே அவ கடுப்பாய் அங்க இருக்கிற காவலாளிகளை கூப்பிட்டு, உங்க லார்டோட இளவரசிய, அதாவது உங்க ராணியை இவ மதிக்க மாட்டேங்கிறா, இவளுக்கு சரியான தண்டனை கொடுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் உசுப்பேத்தி விடுறான். அங்க கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இங்க என்ன நடந்திருக்கு, அது வந்துட்டு அக்காவுக்கு வந்துட்டு எப்படி நடந்துக்கணும்னு விதிமுறைகளை சொல்லி கொடுத்தேன், அதுக்காக அவங்க என்ன கோவப்பட்டு என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோயினை தான் போய் கவிழ்ச்சி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ இருந்துட்டு, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல, போடா டே போடா அப்படின்ட்டு அவ அங்கிருந்து மூஞ்ச முறுக்கிட்டு போறா. இங்க பாரு அவ என் மூஞ்சில் அடிச்சிட்டா, வீங்கின மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்துல போயிட்டு அவ ஃப்ரெண்டு கேட்கறீல, உன்னெல்லாம் பார்க்கவே பிடிக்கல, நீ எல்லாம் இங்க என் முன்னாடி நிக்காத அப்படின்ட்டு காரி துப்பாத ஒரே துப்பிட்டு போயிடுறான். வந்துட்டு அவனோட காவலர் ஆயிட்ட, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்துறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கதவை முடிக்கிறா. என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல. அதே நேரம் அங்க ஹீரோவை காட்டினா மறுபடியும் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போற மாதிரி இருக்கு. அவங்க கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். இது வழக்கமா அந்த முழு நிலவு வர்றப்பதானே வரும், இப்ப ஏன் வருது அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, தெரியல எனக்கு ரொம்ப வலி அதிகமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இறந்துருவோம் போட அப்படி இருக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே சொல்லிட்டே இருக்கோன்னு அவளுக்கு பயமாகி போயிடுது. நீ என்ன விட்டு போக முடியாது, அதுக்கான எல்லா மாத்து மருந்து என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அந்த மருந்தை எடுத்து கொடுக்க போறா. ஆனா இது எல்லாம் நீ நடிக்கிறதா இருக்குமோ அப்படின்ட்டு அவ கொஞ்சம் சுதாரிக்கும் போதுதான் தெரியுது, அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கீழே தள்ளிட்டு அந்த மருந்தை எடுத்து அவளுக்குள்ள வச்சுட்டு இதை எப்படியாவது ஹீரோயின்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓடி போய் பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்கடான்னா அவ டைவர்ஸ் லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. கேள்விப்பட்டனே அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நேர ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் தேடி போறான். அங்க போயிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி தூக்கி, எங்கடா அவ எங்க, சும்மாவே எங்கள் 2 பேர் லைஃப்குள்ள நீ வந்துகிட்டு இருந்த, இப்ப அவளை என்கிட்ட அதை பிரிச்சுக்கிட்டே போயிட்டியா, லூசு தாம பேசாத, உன் கண்ணு முன்னாடியே நான் உங்க 2 பேத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன், அது மட்டும் இல்லாம உன்னதான் வேணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இப்ப வேணான்னு போயிருக்கானா, அப்ப நீ எந்த அளவுக்கு அவளை ஹர்ட் பண்ணிருப்ப, கண்டிப்பா இனிமேல் அவன் மூஞ்சிக்கு முன்னாடி வரவே மாட்டா, நீ அந்த நம்பிக்கையோட சுத்திட்டு இருக்காத, நீ தான் ஏமாந்து போயிடும் அப்படின்னு அவ என்னோட ஒய்ஃப், அதை இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ அதை முடிவு பண்ணிருக்கணும். இங்க பார், என்னை பத்தி எனக்கு தெரியும், அவளை பத்தி எனக்கு தெரியும், தேவையில்லாத விஷயத்தான் கனெக்ட் பண்ணிட்டு நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்காத, நான் அவளை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா போர் வீரர்களையும் அவளை தேட அனுப்புறான். இவனும் தேடுறான். ஆனா ஹீரோயின் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோ இருக்கிறத பாக்குறா. அவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஒவ்வொரு இடத்துலயும் தப்பிச்சு போறா. கிட்டத்தட்ட அவன் ஒழுங்குறவாளியும் அவளை நெருங்கிடுறா. கட்டத்துக்கு மேலாம் ஹீரோயின் ஒரு மரத்துக்கு நின்று வேடிட்டு இருப்பா. அவன் கண்ணில் நான் படக்கூடாது, அவனோட வாழ்க்கையை அவன் வாழட்டும், என்ன நினைச்சிட்டு அவன் கஷ்டமா இருக்கக்கூடாது, என்னதான் அவன் நான் வெறுத்து ஒதுக்குனாலும் ஒரு பக்கமா அவன் மனசுல இடம் பிடிச்சிட்டு தான். அதனால இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு எனக்கே புரியல. என்னோட குழந்தைய இப்ப நான் பத்திரமா பாதுகாப்பா பெத்தெடுக்கணும், அதுக்கு அவனோட குழந்தை அப்படிங்கிறத அதை நான் மறைக்கணும், அவன் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, அன்பும் பாசமும் இல்லாம அவன் இப்படி மிருகத்தனமா வாழ்ந்திருக்கானோ அந்த மாதிரி இவன் வளரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பக்கம் இவன் இது வேண்டிட்டு இருக்கான். அதே மரத்துல இன்னொரு பக்கத்துல நின்றுதான் ஹீரோ வேண்டிக்கிட்டு இருக்கான். என்ன ஏண்டி இப்படி தவிக்க விடுற, காணா போயிட்டு ஏண்டி தவிக்க விடுற, அவ எப்படியாவது சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 1 வருஷ காலமா ஹீரோட்ட தப்பிச்சு போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவ மேல அட்டாக் பண்ணல ஒரு பாய்சன், அதனால அஃபெக்ட் ஆகி அவ கர்ப்பமா இருக்கிற நிலையில அந்த வலியும் வந்துடுது. அந்த நேரத்திலயும் ஹீரோ பக்கத்துலதான் இருக்கான், அவன் கிட்டதான் நெருங்கி வரான். ஆனா கடைசியில அது வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கிருந்து போயிடறான். அதுக்கும் காரணம் ஹீரோயின் தான். ஏன்னா அவன் கிட்ட நெருங்கி வரப்ப தன்னோட மூஞ்சை மறைச்சுக்கிட்டா. நம்ம
நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நெருக்கமா போகும்போது அவங்கள நம்ம பார்க்கலனாலும் ஏதோ ஒரு உணர்வு நம்மளுக்கு தட்டுப்படும்ல. அந்த மாதிரிதான் ஹீரோக்கும் படுது. அங்க இருக்கிற பணிகளை ரசிச்சுக்கிட்டு அவ கூட இருந்த நினைவுகளை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனாக அவளோட வியாதியாலையும் அந்த குழந்தை பிறக்க போற ஸ்டேஜ் நெருங்கிட்டதாலையும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் அங்க வந்துட்டு அவளை காப்பாத்திட்டு வரான். காப்பாத்திட்டு வந்தது மட்டும் இல்லாம இங்க பாரு என்கிட்ட நீ இருக்க அப்படிங்கறது நீ கவலைப்படாத. உன் மேல எனக்கு லவ் ஃபீல் இருந்தது, அது அடுத்தப்பட்ட விஷயம். நீ இப்படி கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எப்பவும் அந்த லவ் உன்கிட்ட எதிர்பார்ப்பனா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா உன்னை நான் ஒரு கேரா பார்த்துப்பேன், அது மட்டும் உண்மை. உன்னை மட்டும் இல்ல ஒரு ஹெல்த்தையும் சேர்த்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறான் அவளை. அதனால ஹீரோவால அவளை பார்க்கவே முடியல. ஹீரோ ஒரு பக்கம் என்னன்னா அவளோட துணியை வச்சுக்கிட்டு அவன் நினைப்பிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதுவும் அவன் கூட டான்ஸ் ஆனது, அவளுக்கு முன்னாடி டான்ஸ் ஆனது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அது இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் சரக்குக்கு அடிமையாயிட்டான் பயப்புள்ள. ஹீரோட அஸ்டர் வந்துட்டு வெறும் விளக்கு திருவிழா வருது, அங்க வேணா நம்ம போய் அவங்களை தேடி பார்க்கலாமா அப்படின்னு ஒவ்வொரு விளக்கு திருவிழாக்கும் போய் அவன் தேடி பார்த்துட்டு இருந்தேன். எதுனே தெரியுது, ஏன்னா அவங்களோட ஸ்வீட் மெமரிஸ் அந்த விளக்கு திருவிழா தான். அப்படி ஒரு விளக்கு திருவிழாக்கு அவன் போய் தேடிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி குழந்தை அந்த பூனை மாஸ்க போட்டு போகுது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஹீரோயின் நினைப்பு தான் வருது. அவளும் இப்படிதானே போட்டிருந்தா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அங்க நேரா ஹீரோயின் நின்றுகிட்டு தன்னோட குழந்தைக்காக இந்த உடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க சின்ன வயசுலலாம் நாங்க அதை பார்த்திருக்கோம். உங்க சின்ன வயசுல நீங்க அதை விளையாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அதை வச்சு விளையாண்டு பார்த்துட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்ட்டு ஓடி வந்து இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். அவளுக்கும் ரொம்ப ஃபீல் தான், ஏன்னா இவ்வளவு நாள் அவனை பிரிஞ்சு இருந்திருக்கால. என்ன இருந்தாலும் அவன் மேல கோவம் இருந்தாலும் அவளுக்கும் ஓரளவுக்கு லவ் இருக்கு. அதனால அப்படியே கொஞ்ச நேரம் அவன் என்ன பண்றா, அவளோட மிஸ்பில்ல அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்காம இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ இவன் நம்மளை கட்டி பிடிச்சிட்டு தான், இவன் கூடவே நம்ம இருக்கக்கூடாது, குழந்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சந்தோஷமா சொல்ல வரும்பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தானே இவன் அப்படின்ட்டு மறுபடியும் பழைய மாதிரி கோவப்பட்டு அவ செம்ம கடுப்பாக்குறா. இத்தனை நாள் எங்க போயிருந்த, என்னை தவிக்க விட்டு எங்க போயிருந்த, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, தவிக்க விட்டு போகணுன்றதாக பண்ணியா இல்ல என்ன விருப்பத்தை இப்படி பண்ணியா, உன்னை ஒவ்வொரு செகண்ட் நான் நேசிச்சுட்டு இருக்கேன், உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் நீங்க இன்னொருத்தையோட கணவர் தானே, அது வேற என்ன இருந்தாலும் நீங்க என்னோட காதல் தானே, காதல் கீதல் தான் இங்க வேலைக்கு ஆகாதுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். அதுவும் குழந்தையோட வந்துடுறான். நாங்க இப்ப 2 பேரும் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம், தயவு செய்து என்னோட ஒய்ஃபை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றப்ப ஹீரோவுக்கு செம்ம கட்டுப்பாக்குது. நீ உண்மையத்தான் சொல்றியா அப்படின்ட்டு அந்த குழந்தைய பார்க்கும்பொழுது அவளுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஃபீல் வருது. பொய் சொல்லாதீங்க, 2 பேரும் பொய் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு நான் மிஸ்ஸஸ் ஜிங்க், சரியா, ஒழுங்கா என்னை விட்டுடுங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துட்டு போங்க, தயவு செய்து என்னோட லைஃப்ல நீங்க குறுக்கவே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறா. ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. 10 மாசம் இவரு நாயா பேயா தெரிஞ்சு அலைஞ்சிருக்கோம். கண்டிப்பா இவ கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை, ஏதோ இவன் நாடகம் போடுறா அப்படின்ட்டு அங்க ஒரு வண்டி வருது. அந்த கேப்லயே போயிட்டு அங்கிருந்து ஹீரோனை கூப்பிட்டு வந்துட்டு என் கையை விடு, நான் இன்னொருத்தரோட மனைவி. இங்க பாரு, மறுபடியும் கேட்கிறேன், என் கண்ணை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து நீ சொல்லு, நீ உண்மையிலேயே ஒரு கல்யாணம் ஆச்சா? இங்க பாருங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழுங்க, தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்டு இப்போ உங்களோட மனைவி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க, தயவு செய்து அடுத்தவங்க லைஃபுக்குள்ள, அதுவும் என்னோட லைஃபுக்குள்ள, என் குழந்தையோட லைஃபுக்குள்ள நீங்க வரவே வராதீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொன்ன உடனே ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். அதே ஃபீலிங் மட்டும் போயிட்டு அவன் போய் செம்மையா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட் வந்து வேற சொல்றான், இல்ல அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த குழந்தை அவங்களோட குழந்தை தான், நீங்க உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப வாய மூடுறான் லூசு பயலே. அந்த குழந்தை பிறந்த தேதியும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்ன தேதி எப்படியாவது தெரிஞ்சிட்டு வா, எனக்கு அதுல ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்கான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே உணர்வுகள் புரியுது, அது எப்படியும் நம்ம குழந்தையா தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனா எப்படி அவ சம்மதிச்சு அதை எப்படி ஒத்துக்க வைக்கிறது, அதுதான் இங்க டாஸ்க். அதாவது பொண்ணுங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஒன்னு சரணடைஞ்சிடணும், இல்ல காலில வெளுத்துடணும். பெட்டர் தென் ஐடியா இதுதான். இதை தவிர வேற ஏதாவது நாம ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த கட்டத்துல போயிருக்கோம். எப்படியும் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல வந்து சண்டை போடதான் போறாங்க, கொஞ்சம் உண்மையும் சொல்லிட்டு போங்களேன். ஒரு விதத்துல கேர்ள்ஸ் ரொம்ப ரொம்ப பெட்ரு, நம்ம என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஈஸியா மன்னிக்க கூடியவங்களும் அவங்க தான். அதை விட
நாம சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்காக ரொம்ப நாள் வச்சு பழி வாங்குறவங்க அவங்க தான். கரெக்டு தான். இத்தனை நாள் காலையில ஹீரோ போயிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போறான். அவனோட ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்கோ. ஏன் ஒய்ஃப் மேல அக்கறைப்பட நீ யாரு? தேவை இல்லாம வந்துட்டு இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. பிரச்சனை பண்ண ஒன்றும் வரல. அவ ஹெல்த் எப்படி இருக்குது? அவளோட ஹெல்த் நல்லா தான் இருக்கு. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அவ ஹெல்த் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியுமா? அவ ஒரு மருந்து கொடுத்து இது அவளுக்கே தெரியாம, அதுவும் நான் கொடுத்தேன்னு தெரியாம அவளுக்கு கொடு அப்படின்ட்டு அந்த மருந்தை வாங்கி பார்த்தோன்னே எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லு, இந்த மருந்தை வாங்கறதுக்காக தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். அப்போதான் புரியுது அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஹீரோவோட நோக்கமா இருந்திருக்கு. ஆனா அதை இவ புரிஞ்சிக்காம டைவர்ஸ் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டான்னு இப்போ சொன்னீங்க கேர்ள்ஸ். ஹீரோ நல்லவனா கெட்டவனா? ஆரம்பத்துல இருந்து ஹீரோ மேல எனக்கும் ஒரு வெறுப்பு வந்துட்டு தான் இருந்தது. ஆனா போற போக்குல பார்த்தா ஹீரோ அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட லவ்வை, அதாவது அவனோட காதலை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். பாத்தீங்களா? நல்லவனா கெட்டவனாங்கிறது நான் சொல்ல மாட்டேன், கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. நைட்டா என்ன ஹீரோயின் ஃப்ரெண்டு போயிட்டு அந்த டிசீஸ் உனக்கு எப்படி இருக்கு, நீ நார்மலா தான் இருக்கியா? அதுவும் இல்லாம ஹீரோ பத்தி வந்துட்டு ஒரு சில விஷயம் பேசலான்னு வந்த அப்படிங்கிறப்ப அவ பத்தி நீ எதுவுமே பேசாத, நம்ம 2 பேரும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், அதாவது உறவே இல்லைனாலும் ஒரு வாழ்க்கையை நம்ம வெளியே போலியா நடிச்சிட்டு இருக்கோம், அதை மட்டும் நீ மெயின்டைன் பண்ணிக்காதும் அவன்கிட்ட இருந்து. அவன் என்னோட லைஃப்ல மறுபடியும் வரக்கூடாது, அதை மட்டும் தான் நான் ஆசைப்படுறேன். சரி அதை பத்தி நான் பேச வேணாம். இப்போ உனக்கு உன் டிசீஸ்க்காக ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த ரெட் கலர் மருந்து எடுத்து அவள்கிட்ட கொடுக்குறான். அதை சாப்பிட்டோன்னு இப்ப எப்படி நீ ஃபீல் பண்ற? இல்ல இதை கொஞ்சம் நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன், அந்த மருத்துவர் யாரு, அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லு. இந்த மாதிரி எனக்கு கொஞ்ச நாளா நான் அதை ஃபீல் பண்ணது கிடையாது, இப்போ கொஞ்சம் நான் நார்மலா இருக்கிற மாதிரியும் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி அதை நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறப்ப அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு, அது வேற யாருமே கிடையாது, அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்காக இந்த இதை பண்ணிட்டு இருந்திருக்கான், அதை நீ புரிஞ்சுக்கிறோம். என்னை பொறுத்தவரை நான் அவனான்னு கேட்டா அவனை தான் சொல்லுவேன். என்ன இருந்தாலும் உன்னை உரத்தவரை அவன் ஒரு சில விஷயங்கள் உன்கிட்ட ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலும் அவன் உண்மையான லவ் மட்டும் இதுல நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு அவன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவன் தூங்கிட்டு இருக்கா. ஆகா, இவளுக்கு எப்பதான் அந்த உண்மை தெரிய போக போதோ தெரியலையே அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நல்ல நண்பன்னா இப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு எப்பாடா நமக்கு கேப் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அடுத்த நாள் காலையில கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு என்னோட ராஜ்யத்துக்கு நீங்க 2 பேரும் கப்பலா வந்திருக்கீங்க, அதோ குடும்பமும் வந்திருக்கீங்க, அதோ குழந்தையோட வந்திருக்கீங்க. அப்போ என்னோட ராஜ்யத்துல நீங்க செழிப்பா இருக்கணும், அதுக்காக ஒரு சில கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பிட்ட பொட்டு போயிட்டு ஹீரோயினை பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இது வந்த உடனே ஜிங்கு வெளியில வந்துன்னு நீ பண்ற நாடகம்லாம் எனக்கு நல்லாவே புரியுது, ஏதோ நீ அவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுனால அவளை நான் பார்க்க அனுமதிக்கிறேன், மற்றபடிலாம் நீ சீக்கிரம் போயிடணும் அப்படின்ட்டு அவனோட காவல் கூட்டெல்லாம் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக மொத்தத்துல இவன் சைட்ல இருந்து கிரீன் சிக்னல் தான் விழுந்துருச்சு. ஆனா இதையெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் வெளியில இருந்துட்டு ஹீரோ உள்ள வர இடத்துலதான் போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்கிறா. ஏன் இப்படி பண்ற உன்னை பார்க்கணும், பிளீஸ் வெளியில வாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அவளே எத்தனை கதவை தான் போய் மூடுவா. ஒரு கதவை திறந்து போய் பார்த்தா அவன் குழந்தையோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கிறான். அவனோட குழந்தையா என்னங்கிறதே அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் தான் காதலி வச்சிருந்த ஒரு குழந்தை அப்படிங்கிறதுக்காக அதை கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கான். அதுக்கு மேல அவனுக்கு ஒரு ஃபீல் வந்துகிட்டு இருக்குது. அவன் ஒரு இலைய அந்த குழந்தைகிட்ட வச்சுட்டு போயிருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினை போயிட்டு அந்த குழந்தைகிட்ட போயிட்டு சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு அந்த பூ வச்சுட்டு போனால, இலை வச்சுட்டு போனால, அந்த இலையை எடுத்து அவ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ ஃபீலிங் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு ஏன் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது? ஏன்னா அவன் மேலேயும் எந்த தப்பு இருக்க மாதிரி தெரியல. கூட இருந்த புட்டோ குழப்பிங்க பண்ணதாலதான் இந்த எபிசோடு ஃபுல்லா வெந்திய காணுமே செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் இல்ல, வருவா. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒண்ணு இருக்குது. அப்படியே ஹீரோயின் இதே சந்தோஷத்தோட வெளியில போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு பிடிச்ச எல்லா ரோஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு போனதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்ப வரைக்கும் அவனோட இதயத்தை அவ கல்லாக்கிட்டு தான் வச்சிட்டு இருக்கா. இப்போதான் அந்த கண்ணுக்கு இடையில முட்டி ஏதோ ஒரு மலர் பூக்கிற மாதிரி ஃபீல் வருது அவளுக்கு. ஆனா இதை எல்லாத்தையுமே ஹீரோ ஒளிஞ்சிருந்துதான் பார்த்துட்டு இருக்கா. அவ இன்னும் சின்ன பிள்ளையாதான் இருக்கிறா. ஒரு குழந்தைய பெற்ற தாய் மாதிரியே இல்ல. அவ இன்னும் அழகாதான் தெரியுறா எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் கையில வச்சிருந்த எல்லோ ரோஸ் தான் இருக்கு. ஆனா அது கசங்கி கிடக்குது. அவளை யாரோ கடத்திட்டாங்கன்னு மட்டும் ஹீரோவுக்கு புரியுது. கடத்துறது யாருன்னா அந்த இவளோட ராஜ்யத்துல இருந்துகிட்டு இவளுக்கு துரோகம் பண்ணிருப்பான் ஒரு குட்டக்குழப்பி.
அந்த குட்ட குழப்பி தான் ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டு அவளை ஒரு கழுத்துல கட்டி தொங்க விட்டு அடியில ஆசிட்ட வச்சிருக்கா. அதை பார்த்த உடனே அவனுக்கு தான் என்ன பண்றது இல்ல, அவ கத்தி கதறா. ஆனா அங்கதான் வாயில துணி வச்சு அடிச்சிருக்கானா. ஹீரோ இதை சென்ஸ் பண்ணி கரெக்டா உள்ள வர நேரத்துல அவன் ஒரு விஷயம் சொன்னான். என்னடா இது, ஓ ராஜ்யத்துக்கு இன்னொருத்தனை வர வச்சு அவனுக்கும் உனக்கும் பகைய மூட்டி உன்னோட ராஜ்யத்தை உங்க அப்பாவை போட்டத்துல வச்சு எப்படியாவது அந்த ராஜ்யத்துக்கு நானும் ஆளாயிடலான்னு பார்த்தா கடைசியில நீங்க 2 பேரும் லவ் பண்ணி ஒன்னாயிட்டீங்களா? அது நடக்கவே கூடாது, எப்படியா இருந்தாலும் நான் உங்களை பழி வாங்கி ஆகும் அப்படின்ட்டு அவன் ஹீரோனை கொல்ல போற நேரம் கரெக்டா மாசா ஹீரோ உள்ள இறங்கின உடனே ஓ ஓ ஓ நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்களா, இது தெரிஞ்சிருந்தா நான் என்ன வேணாலும் பண்ணிருப்பேன். உடனே காப்பாத்த ஹீரோ நெருங்கும் பொழுது அவன் உடனே இங்க பாரு கிட்ட நெருங்குறீன்னா ஒரே அமுக்கு அவன் உள்ள போயிடுவா அப்படின்னு அவன் பயமுறுத்திட்டு இருக்கிற நேரத்துல ஹீரோனோட ஷூ மட்டும் கலந்து அந்த ஆசிட்ல விழுது. அப்படியே உருகி ஒரு மாதிரி எரிஞ்சு போயிடுது. இப்போ நீ ஏதாவது தப்பு பண்ண நினைச்ச இவளும் இப்படிதான் உருகுவா, அவளோ உடம்போ சேர்ந்து உருகும். இதெல்லாம் பார்த்து உன் கண்ணு முன்னாடி பார்த்து நீ வருத்தப்பட போறியா? அவளை விட்டு அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுதான் எனக்கு தெரியுமே. நான் போட்ட பிளான் வேற, நீ வந்த வேலை வேற. கடைசியில இவளை லவ் பண்ணிட்டு, அதாவது இவங்க அப்பா ஒன்றும் தப்பே பண்ணல, எல்லா பிளானுமே என்னோட தான், மொத்தமா திருப்பி விட்டேன். ஆனா எதுவுமே அங்க வேலை செய்யலைங்கிறது தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். என்ன ஓ பக்கத்துல நின்றுட்டு அடிவ மாதிரி நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நீங்க சொல்றதுதான் லார்ட் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன் நினைச்சியா? மொத்த பிளானையும் போட்டு இவங்க அப்பாவுக்கு எதிராக உன்னை திருப்பி விட்டு அவரை கொல்ல வச்சு கடைசியில நான் அந்த நாட்டுக்கு ராஜா ஆகலான்னு நினைக்கிறப்ப நீங்க 2 பேரும் ஒன்னாகி நீங்க 2 பேரும் ஆளா இருப்பீங்களா? இது என்ன லாஜிக் அப்படின்ட்டு அவன் ஒரு கவிதை தூக்கி போட்டு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மண்டி போட்டு இப்போ உன் கையை நீயே கட்டிக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோயின் கத்துறா, அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்ட்டு. ஹீரோயினுக்காக தான் எது வேணாலும் செய்வானா நம்ம ஹீரோ. அங்க மண்டி போட்டு அவனோட கையாலேயே கட்டிக்கிட்டு இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு இருக்கப்ப இப்ப எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு ஹீரோவை வெட்ட வரான். ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறா, அதுவும் மௌனத்திலேயே. அந்த கட்டை வந்துட்டு அவனை அடிச்சு போட்டு ஹீரோனை காப்பாத்தலான்னு போறப்ப உடனே என்ன பண்ணிடுறானா அவன் கையில இருந்து ஒரு இதை விட்டு அந்த கையில கட் பண்ணி விட்டுறா. அப்படி இருந்தும் பறந்து போய் ஹீரோனை காப்பாத்திடுறாங்க ஹீரோ. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கப்ப மறுபடியும் எழுந்து வந்து இவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்ண வரப்ப சும்மாதே அவன் கடுப்புல இருக்கிறான், எவ்வளவு நாளா அவளை பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதுல நடுவுல வேற இவ அப்படின்ட்டு ஒரு ஏத்து கத்திய வச்சு அதோட அவங்க ஆடி இதை எல்லாத்தையுமே வெளியில நின்று நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆக மொத்தத்தை இவனோட பிளானே இதுதான் போல. இவ செத்து போயிட்டாங்களாப்பா நானும் நினைச்சேன், இவ சாகலையா இன்னும். அங்கிருந்து காப்பாத்தி எப்படியோ ஹீரோ கூப்பிட்டு போயிடறான். ஆனா அவனுக்கும் கத்தி விட்டு விழுந்திருக்கு. அவன் வந்து பார்க்க வந்த மருத்துவர் வந்துட்டு நீங்க இனிமேல் பத்திரமா இருக்கணும், அது இல்லாம கொஞ்ச நாளைக்கு உங்களை டேக் கேர் பண்ணிக்க ஒருத்தங்க வேணும், அதுவும் அக்கறையா பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு சொல்றாரு. உடனே ஹீரோ திரும்பி ஹீரோயிட தான் பாக்குறான். அவன் அங்கதான் இருக்கா, இருந்தாலும் அவன் ஒத்துப்பாளா அப்படிங்கிறது தெரியல. உடனே அந்த மருத்துவர் வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு. உடனே அவன் முறைப்பிலேயே அங்க இருந்து அவர் வெளியில போயிடுறாரு. உடனே ஹீரோ பக்கத்துல உட்காந்து அந்த காயத்துக்கு மருந்து போட வரா. நீ எதுவும் பண்ண வேணாம், நீ என்ன இருந்தாலும் இப்ப இன்னொருத்தரோட மனைவி ஆச்சு அப்படிங்கிறது, மனைவி வேற கேர் வேற அப்படிங்கிறப்ப அப்படி ஒண்ணு நீ என்ன தொட்டு சரி பண்ணவே வேணாம் அப்படிங்கிறப்ப சொல்ல கேட்காம பயப்புள்ள அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோன்னு கேட்கிறா, அப்போ இது ஜஸ்ட் கேர் மட்டும்தானா, என் மேல இருந்த லவ் உனக்கு சுத்தமாவே இல்லையா அப்படின்னு கேட்கிறப்ப இப்ப அது ரொம்ப முக்கியமே கிடையாது, ஒழுங்கா காயத்தை காமி அப்படின்ட்டு அவ சண்டை போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறா. அதாவது கோபத்திலையும் ஒரு சில பேர் காதலை வெளிப்படுத்துவாங்கல்ல, அது இப்படிதான். கேள்வி கேட்டுட்டே இருக்கா. அவ காயத்துக்கு மருந்து போட்டு அப்படி கிளம்பலான்னு நினைக்கிறப்ப உண்மையை சொல்லு, நான் அந்த அளவுக்கு கூட வருத்தம் இல்லாம போயிட்டு நான் அவன் காதலுக்கு அப்படிங்கிறப்ப அவ ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே வந்து அவனை பச்சைக்கனை கிஸ் பண்ணிடுறா. அடி பாவி, இதை முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. உடனே அவளும் ஒரு மாதிரி லவ் ஃபீல் ஆகி மறுபடியும் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போன எபிசோட்லாம் ஓவரா கிஸை கொடுத்து சிங்கிள் மனுஷ பதற வச்சாங்க. இப்போ இந்த எபிசோட்லையுமா அப்படின்ட்டு இவங்க மறுபடியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இருந்து அடுத்த நாள் காலையில பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க, அதுவும் வேண்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா லவ் பண்றாங்க. 2 பேரும் தனியா இருக்கிற நேரத்துல உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்குறான். அது என்னன்னா, அவ சின்ன வயசுல இவங்க 2 பேரும் ஒரு கேவுக்குள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அப்ப 2 பேருமே ஒரு ராக்கெட்டை மாத்திருப்பாங்கல்ல, ஒரு உயல் ராக்கெட்டு, அதை வச்சிருக்கிறான். அதை பார்த்த உடனே இன்னமும் இதை நீ வச்சிருக்கியா அப்படின்னு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க.
கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படி பண்ணிட்டே இருக்கிற நேரத்துல மறுபடியும் ஹீரோக்கு அந்த ஃபுல் மூன் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. இப்ப என்னன்னா அவனோட கையெல்லாம் அப்படியே துரு பிடிச்ச மாதிரி அந்த தோல் எல்லாம் அழுகி போற மாதிரி மாறுது. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோன்னு உனக்கு என்னாச்சுங்கும் போது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவகிட்ட சமாளிச்சுட்டு அடுத்த நாள் காலையில மருத்துவரை தான் பார்க்க போறான். நீங்க ஒரு சக்தியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க, அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீங்க வந்துட்டு கஷ்டப்படுவீங்க. அது இல்லாம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்பையும் இழந்துட்டு இருக்கீங்க, உங்க உயிரையும் நீங்க இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இது முன்னாடியே தெரியும் போல ஹீரோட அஸ்டன்ட் வந்துட்டு அந்த மருத்துவர் அடிக்க போகும்போது நிப்பாட்டு, இதை பத்திலாம் நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது அது எப்படி கவலைப்படாம இருக்க முடியும், அவரை முதல்ல வெளியில அனுப்பு அப்படின்ட்டு ஹீரோட அஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கிறப்ப அவன் அஸ்டன்ட் கேட்கறான், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு தெரிஞ்சு இவர் அதிகபட்சமா கடக்கணும்னா 10 நாள் தான், அதுக்கப்புறம் இவர் கடக்கிறது ரொம்ப கஷ்டம், இவர் ரொம்ப வீக் ஆயிடுவாரு, எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வரும்னே தெரியலன்னு மருத்துவர் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ அங்க ஏற்பட்ட காயம் அவனோட தோல் மக்கி போன மாதிரி ஒரு மாதிரி உறிஞ்சிக்கிட்டு வந்ததுல அது எல்லாத்தையுமே கட்டு போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது எதுவுமே ஹீரோனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் தெளிவா இருக்கான். அப்படியே 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு அவங்க பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு மரத்துக்கிட்ட போய் வேண்டுவாங்கல்ல, அந்த மரத்துக்கிட்டே போயிட்டு ஒன்னா ஜோடியா இருக்கும்போது வேண்டிட்டு இருக்காங்க, நாங்க 2 பேரும் இனிமேல் பிரியவே கூடாது, என்னதான் நாங்க எதிரிகளா இருந்தாலும் இப்ப நாங்க 2 பேரும் லவ்வர்ஸா ரொம்ப ஜாயிண்ட் ஆயிட்டோம், இந்த ஜாயிண்ட்டை மறுபடியும் பிரிச்சுடாத அளவுக்கு எங்களை காப்பாத்துங்க கடவுளே அப்படின்ட்டு போய் வேண்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்பதான் கேட்கறான், அப்போ அவ்வளவு நாள் என்கிட்ட இந்த பிரிஞ்சு இருந்தீங்க, என்ன மிஸ் பண்ணியா, அதெல்லாம் பொண்ணுங்க காதல் அப்படிதான், சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு பசங்களுக்கு திறமை இல்லை அப்படிங்கும் போது ஹீரோ இருந்துட்டு இந்த உலகமையோ அழிஞ்சாலும் சரி இல்ல இந்த உலகத்துக்கு கடைசியில இருந்தாலும் சரி அடுத்த ஜென்மத்துல நீ எனக்கு கிடைக்காம போனாலும் உன்னை தேடி நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா போயிடுது. அப்புறம் என்ன 2 பேரும் ஹக் பண்ணிட்டு வழக்கம் போல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 90s கிட்ஸ் பாவம் உங்களை சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி ரசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு வர பிரச்சனை மறுபடியும் வர ஆரம்பிக்குது. என்ன ஆகுதுன்னா ஹீரோவோட சக்தியை வச்சு அதை முன்னாடி கண்ட்ரோல் பண்ண முடியும், இப்ப அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அது அவனையே ரொம்ப ஃப்ரீஸ் ஆக்கி கோல்ட் ஆக்கி விடுது. மொத்த சக்தியும் பயன்படுத்தி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுறப்ப அவன் வாயில இருந்து பிளட்டே வந்துருது. ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் அவளுக்கு ஒரு லெட்டர் வருது, அது யாருகிட்ட இருந்து வருதுன்னு தெரியல. அதை படிச்ச உடனே ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கா. ஹீரோ அங்கிருந்து தன்னை ரெக்கவர் பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து உட்கார்ந்தோடனே ஹீரோயின் கேட்க ஆரம்பிச்சிடறா, எங்க போனீங்க, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி வா நானும் நீயும் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஒரு சூடா ஒரு டீ குடிப்போம் அப்படின்ட்டு உட்காரப்ப இல்ல இப்போதான் ரத்தத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு தீ சக்திலாம் அந்த நாட்டுல இருக்காங்க போல அப்படிங்கிறப்ப ஹீரோ லைட்டா ஜர்க்காதுறான். அதெல்லாம் சும்மா ரூமரா இருக்கும், அதை பத்திலாம் நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்ட்டு இருக்கப்ப ஹீரோக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கொடுக்குறா. அது யார்கிட்ட வந்திருக்குன்னா வேற யார்கிட்ட இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்துதான். அந்த லெட்டர் படிச்சோன்னே அவன் ஷாக் ஆயிட்டு அந்த லெட்டர் எரிச்சு விடுறான். இத பார்த்த உடனே அவளுக்கே ஷாக் ஆகுது. இவளுக்கு என்ன உண்மை தெரிஞ்சதுன்னு தெரியல. ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். அத பாவிகளா இப்பதான்டா ஒன்னா சேர்ந்தாங்க, அதுக்குள்ள அடுத்தாப்பா தூங்க போகும்போது ஹீரோனுக்கு அதே நினைப்பாவே இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னா, அதாவது உன்னோட அப்பா எப்படி செத்தார் அப்படின்னு நினைக்கிறியா, நீ ஹீரோ கையால தான் செத்தாரு அப்படின்னு நினைக்கிறியா, இல்லதே இல்ல, அதுக்காக நாங்க ஒரு புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அவரோட பிளட்டை எடுத்து நீ கண்டுபிடிச்சிய ஒரு பொடி அதோட மிக்ஸ் பண்ணி அவரை நாங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டோம். அவர் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டு அவரை அறுத்து சாகடிச்சுக்கிட்டாரு. இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். அது இல்லாம இப்போ ஹீரோ தான் அந்த வேலையே பண்ணோம் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப அதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே நைட்டு ஃபுல்லா அவளுக்கு தூக்கம் வரல. அதுவும் ஹீரோ கூடிய பக்கத்துல இருக்கால, இருந்தாலும் தூக்கம் வரல. பட்டுன்னு பார்த்தா ஹீரோ பின்னாடி எழுந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்ப இப்படி நின்றுட்டு இருக்க, நீங்க எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பழைய மணி பிரச்சனை வந்துருச்சா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் முழுசா மாறிக்கிட்டு இருக்கேங்கிறான். என்ன மாறிக்கிட்டு இருக்க, அப்ப எங்க அப்பாவை கொன்னது உண்மைதானா,
ஆமா உண்மைதான். அவரோட ரத்தத்தை எடுத்து அவருக்கு எதிராகவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இப்ப ஹீரோயின் என்ன பண்ணிருக்கான்னா, ஹீரோவோட ரத்தத்தை எடுத்து அந்த பவுடர்ல கலந்து அவங்க அப்பாவை கொல்றதுக்காக இவனை பழி வாங்க வந்துட்டா. இப்போ அடிப்பாவி அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு இருக்குது. ஆனா அவ பக்கம் ஒரு சில நியாயம் இருக்கு. எங்க அப்பாவை கொன்னீங்க, எதுக்காகவா? நாட்டுக்காகவோ வேற எதுக்காகவும் இல்ல, அவங்க எனக்கு பண்ண கொடுமைக்காகவும் எங்க அம்மாவை கொன்னதுக்காகவோ. அது முடிஞ்சு போன கதை, அது பகையில முடிஞ்சு போனது. எது பகையில முடிஞ்சு போன கதை அப்படின்னு பார்த்தா, இப்போ உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கானே, அவனோட வம்சத்தையும் நான் அழிப்பேன், அவனையும் அழிப்பேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த இருக்கிற ஆக்ரோஷத்துல அவனை போய் கொல்ல போறான். குழந்தைய அவ கையில காலில் விழுந்து கதறா, உங்க குழந்தை தயவு செய்து கொன்றாதீங்க மாதிரி ஹீரோயின் கதறா. ஆனா அதெல்லாம் அவன் மைண்டுக்கு தெரியவே இல்லை. ஏது யாரோட குழந்தைய நீ என்னோட குழந்தை நான் சொல்ற அப்படின்னு, இது உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்னு அதை போட்டு அழுத்தி கொன்னுறான். இப்ப பார்க்கும்போது ஹீரோ அப்படியே வெறுத்திருப்பீங்களே, அப்படியே இதை பார்த்து அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்புறம் எழுந்து பார்க்கும்போது அதெல்லாம் கனவு மாதிரி தெரியுது. பக்கத்துல யாருன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கா. எங்க இப்ப எல்லாம் நடந்தது உண்மையா? என்னோட குழந்தை என்னாச்சு, என் குழந்தை செத்து போச்சு அப்படிங்கிறப்ப அந்த குழந்தையோட சத்தம் அங்க கேக்குது. அவன் தான் தூக்கிட்டு வா. அப்ப கண்டதெல்லாம் கனவா? எங்க அவரு? நீ கண்டது எதுவுமே கனவு கிடையாது. ஒரு சில விஷயத்த அவன் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டான். என்ன மறைச்சான்? என்னத்தான் மறைச்சான்? எதுக்காக இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்க? எது இப்படி என் குழந்தை உயிரோட இருந்தது எனக்கு எதுவுமே புரியலையே. உனக்கு புரிஞ்சுக்கணும்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவன் இப்போ உங்க லைஃபை காப்பாத்த அவன் லைஃபை சாக்ரிஃபைஸ்ல வச்சிருக்கான் அப்படின்ட்டு அவன் இறந்து போன பணங்களுக்கு எல்லாம் உயிர் கொடுத்துட்டு இருப்பான். அது மட்டும்தான் அவனால பண்ண முடியும். மற்றபடி உங்க அப்பா செத்தத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவனோட ஃப்ரெண்டு, அவன் மட்டும்தான். கண்டிப்பா அவன் இதுல காரணமே கிடையாது. இப்போ அவன் வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தா, உங்க ஃபேமிலியை நான் நாசமாக்க போறேன் அப்படின்ட்டு, இப்போ ஒன்னையும் அவனோட குழந்தையும் காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரியை சாக்ரிஃபைஸ் பண்ண அவன் கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னோடனே இப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு உண்மை புரியுது. ஆக மொத்த பிளான் போட்டது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், இவன் கிடையாது. இவன் வந்துட்டு செத்த பெணங்க உயிர் கொண்டு வைப்பானே, மற்றபடி அந்த விஷயம்லாம் தெரியாது. இவனே அவளுக்கு கட்டுப்பட்டுதான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு ஹீரோவுக்கு. அவரை பார்க்கணும், எங்க இருக்காரு அப்படின்ட்டு ஹீரோவை தேடிட்டு போறா. அவன் எவ்வளவோ தடுத்து ட்ரை பண்ணாலும் அவன் அங்கிருந்து கிளம்புறா. அதே நேரம் ஹீரோ எங்க இருக்கானா, கத்தியோடைய ஆட்களோடையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரா அவ ஃப்ரெண்டு மாசா உள்ள வந்துட்டு இவன் நிறைய படையினர்களை அனுப்பிடுறான். அவ கைய வச்சு சொடக்கி அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவுக்கு எதிராக மாத்தி விட்டுறா. இதுல நம்ம ஹீரோக்கு எதிராக மாறாதது யாருன்னு பார்த்தா அவன் கூட இருப்பான ஒரு அசிஸ்டன்ட். அவன் மட்டும்தான் ஹீரோக்கு எதிராக மாறாம இருக்கான். இது எல்லாமே மாறி ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோட ஃப்ரெண்டு. ஒரு காதல் இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு வெறுப்பு இருக்க முடியுமாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இவனோட அசிஸ்டன்ட் ஹீரோவும் மாத்தி எல்லாத்தையும் பறக்க விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்து இவங்க மேலே ஒரு சில வெட்டு விழுது. ஏன்னா ஒரு பேர் 2 பேர்னா சமாளிச்சிடலாம், ஒட்டு மொத்தமா கும்பனால வராங்க, அதுவும் அவங்க படையாளுக்கலையே. அதனால வெட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறான். ஆனா ஹீரோவோட அசிஸ்டண்ட கொத்தி கிழிச்சிடுறாங்க. அப்படி இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டி கொண்டுட்டு அவன் அப்படியே ஹீரோ மாசா அப்படியே நின்றுக்கிட்டு, இப்பதான் இவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் ஹீரோ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவான். அவனோட சக்தியை பயன்படுத்தி எல்லாத்தையும் ஜாம்பியா மாத்தி அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு எதிராகவே யூஸ் பண்ணுவான். இப்ப அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இவன் உயிரோட இருக்கிற ஆளுங்களை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், செத்த புணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அதை ஹீரோ பண்ணுவான். இப்போ ஒட்டு மொத்த பெரிய அவளுக்கு எதிராக திருப்பி விட்டு அவளும் கத்தி வச்சு முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறா. அவளால முடியல, ஓரளவுக்கு மேல சரி இதுக்கப்புறம் இவ்வளவு உயிரோட விட்டு வச்சா நம்ம ஃபேமிலியை கொன்றுவா அப்படின்ட்டு ஹீரோவே நெஞ்சுக்கு நேரம் கத்திய இறக்கிடுறா. அவனோட கத்திய அவ அப்படியே ஷாக்லயே நிக்கிறா. நீ இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவன் முழு மனசுலதான் ஹீரோவை லவ் பண்ணா. ஆனா அவனோட பார்வை மாறணும்னே ஹீரோவை கொல்ற அளவுக்கு துணிவா அப்படிங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. அப்படியே அவன் சைல்ட்ஹுட் மெமரி அப்படியே கொஞ்சம் காட்டுறாங்க. அவன் சின்ன வயசா இருக்கும்போது, அதுவும் கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவதான் அவனோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ ஆயிருப்பா. அந்த மூமெண்ட் 2 பேருமே ஒரே நேரத்துல யோசிச்சு பாக்குறாங்க. இவனுக்கும் கத்தி குத்தலாம் வந்து இவனும் சாகிற நிலைமை தான் இருக்கா, அதே நேரத்துல அவனும் செத்து போயிட்டா. அங்கிருந்து ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்க தரையிலேயே விழுந்து கிடக்குறான். அவ ஹீரோயின் கூட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் யோசிச்சு நினைச்சு ஒரு சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடக்காம போயிருக்கும்ல,
அதாவது ஹீரோயின் வந்துட்டு கண்ணு தெரியறப்ப அந்த சின்ன வயசுல இருக்கும்போது ஹீரோயின் வராம இருந்ததும், அப்புறம் அந்த கவிதை போட்டியில வந்துட்டு ஹீரோயின் வராம இருந்ததும், அந்த விஷயத்துலலாம் நீ வந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது, அந்த கவிதை சொல்ற இடத்துல நீ வந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது. இப்பவும் சொல்ற, நீ எந்த அளவுக்கு நான் உனக்கு எதிரியா இருந்தாலும் அந்த அளவுக்கு நான் உனக்கு காதலனா மாறிட்டேன். காதலன் டு எதிரியா, எதிரி டு காதலனாங்கிறத விட என்னோட முழு காதல் உனக்காக மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறது இது உண்மையான விஷயம் அப்படின்ட்டு அவன் அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் அங்க இருந்து ஓடி வரா. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் பார்த்துக்கிட்டே இறந்து போறான் ஹீரோ. என்னையா இந்த டிராமாவே சேட் எண்டிங்கா முடிச்சிட்டீங்க? அதான் ஹீரோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவனோட காதல் என்னைக்குமே சூப்பரா தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரையும். இந்த நேரத்துல எனக்கு ஒரு கவிதை தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, உன்னை பார்த்த பின்புதான் நான் வாழ ஆசைப்பட்டேன். நான் வாழ நினைத்த பொழுது நீ என் வாழ்க்கைக்குள் வந்தாய். ஆனால் நான் நெருங்க நினைக்கும் போது என்னை விட்டு விலகி சென்றாய். மறுபடியும் வந்து சேர்ந்த பொழுது என் காதல் ஜெயிக்கவில்லை உன்னிடத்தில். ஆனால் நான் காதலோடே செல்கிறேன், நீ என்னை காதலிப்பாய் என நினைத்து. டிராமா பத்தின கருத்துங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பண்ண எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் அதிகமா தட்டி விடுங்க. சோ கோஸ்.